For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். அலாவுதீன் கல்ஜியின் நிர்வாகம் மற்றும் பொருளாதார விதிமுறைகள் இந்திய மக்கள், குறிப்பாக விவசாயிகள் பெசன்ட்ஸ் மற்றும் வர்த்தகர்கள் மர்ச்சன்ட்ஸ் மீது பல்வேறு ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தின. அவரது கடுமையான அணுகுமுறை ஒருபுறம் சுல்தானகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தாலும் மறுபுறம் மக்களின் அன்றாட வாழ்வில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது. விவசாயிகள் மற்றும் கிராமப்புற சமூகம் மீதான தாக்கம். அலாவுதீன் கல்ஜியின் நில வருவாய் சீர்திருத்தங்கள் கிராமப்புற சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தன. கிராமப்புற பிரபுக்கள் அதிகாரம் இழப்பு. தாக்கம். அலாவுதீன் கல்ஜி சௌத்ரிகள், சவுதாரிஸ், குத்துக்கள், கட்ஸ், முக்காடம்கள், மகாட்டம்ஸ் போன்ற உள்ளூர் கிராமப்புற பிரபுக்களின் சலுகைகளை நீக்கினார். அவர்கள் முன்பு அனுபவித்த வரி விலக்குகளை ரத்து செய்து மற்ற விவசாயிகளைப் போலவே அவர்களையும் வரி செலுத்த கட்டாயப்படுத்தினார். விளைவு: கிராமப்புறத்தில் அதிகாரத்தை செலுத்திய இந்த இடைத்தரகர்கள் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரம் இழந்தனர். இது மத்திய அரசின் அதிகாரத்தை நேரடியாக கிராம பகுதி வரை கொண்டு செல்ல உதவியது. அதிக வரிசுமை. தாக்கம். அவர் விளைச்சலில் பாதியளவை, அதாவது 50 விழுக்காடு வரை கராச் நில வரியாக நிர்ணயம் செய்தார். இது மத்தியகால இந்தியாவின் வரலாற்றில் மிகவும் கடுமையான வரி விதிப்புகளில் ஒன்றாகும். விளைவு: விவசாயிகளின் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்தது. அவர்கள் சிரமத்துடன் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருந்தது. பொருளாதார வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் இந்த வரியால் விவசாயிகள் கடுமையான வறுமைக்கு தள்ளப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர். நேரடி கட்டுப்பாடு. தாக்கம். நிலத்தை அளவிடும் முறையின் அடிப்படையில் வரியை நிர்ணயித்த முதல் சுல்தான் இவரே. இது நில வருவாய் நிர்வாகத்தை மிகவும் மையப்படுத்தப்பட்டதாகவும் ஊழல் குறைவாக உள்ளதாகவும் மாற்றியது. விளைவு: வரி வசூல் சுல்தானகத்தின் கட்டுப்பாட்டில் நேரடியாகச் சென்றதால் உள்ளூர் அதிகாரிகளின் சுரண்டல் குறைய வாய்ப்பிருந்தாலும் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டால் விவசாயிகள் தங்கள் மீதான அழுத்தத்தை உணர்ந்தனர். வர்த்தகர்கள் மற்றும் நகரவாசிகள் மீதான தாக்கம். சந்தை கட்டுப்பாட்டு சீர்திருத்தங்கள் நகரவாசிகள் மற்றும் வர்த்தகர்களின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தின. விலை நிலைத்தன்மை மற்றும் நிவாரணம். தாக்கம். அலாவுதீன் அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் தானியங்கள், பருப்பு வகைகள், துணிகள் நிலையான, குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்தார். விளைவு: இராணுவ வீரர்கள் மற்றும் நகரவாசிகள் குறைந்த செலவில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடிந்தது. டெல்லியின் விலைவாசி நிலைத்தன்மை அடைந்ததால் வறுமை கோட்டிற்கு அருகில் இருந்த சாதாரண மக்களுக்கு நகரங்களில் வாழும் தொழிலாளர்கள் ஒருவித நிவாரணம் கிடைத்தது. வர்த்தகர்கள் மீதான கடுமையான கட்டுப்பாடு. தாக்கம். விலை நிர்ணயம் மற்றும் சந்தைச் சட்டங்களை மீறும் வர்த்தகர்கள், பதுக்கலில் ஈடுபடுபவர்கள் ஆகியோர் ஈவிரக்கமின்றி தண்டிக்கப்பட்டனர். வர்த்தகர்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை மீறினால் அவர்களின் உடலிலிருந்து சதையை கிழிக்கும் அளவுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. விளைவு: இந்த சீர்திருத்தம் வர்த்தகர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை உருவாக்கியது. அவர்கள் குறைந்த இலாப வரம்பில் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, மேலும் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாகச் செயல்பட முடியவில்லை. இதனால் வர்த்தகர்களின் இலாப நோக்கம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு. தாக்கம். பஞ்ச காலங்களில் பயன்படுத்துவதற்காக அரசாங்கம் பெரிய தானிய களஞ்சியங்களை பராமரித்தது. விளைவு: இது டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள நகரங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க உதவியது. ஒட்டுமொத்த சமூக அரசியல் தாக்கம். அதிகாரத்தின் மையப்படுத்தல். ஒட்டுமொத்தமாக இந்த கடுமையான பொருளாதார மற்றும் நிர்வாக விதிமுறைகள் சுல்தானின் தனிப்பட்ட அதிகாரத்தை வலுப்படுத்தின. உள்ளூர் அதிகாரிகளின் அதிகாரம் அழிக்கப்பட்டு சுல்தான் தனித்து சர்வ வல்லமையுள்ளவராக மாறினார். அச்சத்தின் ஆட்சி. கடுமையான தண்டனைகள் மற்றும் இரக்கமற்ற செயல்பாடுகள் காரணமாக அலாவுதீன் கல்ஜியின் ஆட்சி ஒரு அச்சத்தின் ஆட்சியாக ரூல் ஆஃப் டெரர் இருந்தது.
இந்த அச்சம்தான் அவரது சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாகச் செயல்படுத்தப்படுவதற்கு முக்கிய காரணமாகும். அலாவுதீன் கல்ஜியின் பொருளாதார விதிமுறைகள் குறுகிய காலத்தில் அவரது ஆயுட்காலம் வரை தலைநகரில் விலைகளை கட்டுப்படுத்துவதிலும் இராணுவத்தை மலிவான செலவில் பராமரிப்பதிலும் வெற்றி பெற்றன. ஆனால் அதன் கடுமையான வரிவிதிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுச் சட்டங்கள் பெரும்பாலான இந்திய மக்களின் மீது, குறிப்பாக விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள், கடுமையான பொருளாதார அழுத்தத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தின. Discuss the impact of Khilji with reference to administration and economic regulations on the state and people of India. கில்ஜி நிர்வாகம் மற்றும் பொருளாதார விதிமுறைகள் இந்திய மக்கள் மீது ஏற்படுத்திய தாக்கங்களை விவாதிக்கவும். Impact of the Khilji Revolution. கில்ஜி புரட்சியின் தாக்கம். Consolidation of power. The Khilji Revolution led to the consolidation of power in the hands of Alauddin Khilji, who emerged as one of the most powerful rulers of the Delhi Sultanate. அதிகார ஒருங்கிணைப்பு. கில்ஜி புரட்சி டெல்லி சுல்தானகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக உருவெடுத்த அலாவுதீன் கில்ஜியின் கைகளில் அதிகார ஒருங்கிணைப்புக்கு வழிவகுத்தது. Centralized administration. Khilji's administrative reforms led to a more centralized and efficient system, enabling the state to exert greater control over its territories. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம். கில்ஜியின் நிர்வாக சீர்திருத்தங்கள் மிகவும் மையப்படுத்தப்பட்ட மற்றும் திறமையான அமைப்புக்கு வழிவகுத்தன, இதனால் அரசு அதன் பிரதேசங்களில் அதிக கட்டுப்பாட்டை செலுத்த முடிந்தது. Economic stability. His economic regulations, including price controls and market regulations, helped maintain economic stability and ensured availability of essential goods. பொருளாதார நிலைத்தன்மை. விலை கட்டுப்பாடுகள் மற்றும் சந்தை விதிமுறைகள் உள்ளிட்ட அவரது பொருளாதார விதிமுறைகள் பொருளாதார நிலைத்தன்மையை பராமரிக்கவும் அத்தியாவசிய பொருட்களின் கிடைக்கும் தன்மையை உறுதி செய்யவும் உதவியது. Increased revenue. His revenue reforms led to increased revenue collection, supporting his military campaigns and administrative expenses. அதிகரித்த வருவாய். அவரது வருவாய் சீர்திருத்தங்கள் வருவாய் வசூலை அதிகரிக்க வழிவகுத்தன, அவரது இராணுவ பிரச்சாரங்கள் மற்றும் நிர்வாகச் செலவுகளை ஆதரித்தன. Military strength. His military reforms strengthened his army, enabling him to expand his empire and defend against external threats. இராணுவ வலிமை. அவரது இராணுவ சீர்திருத்தங்கள் அவரது இராணுவத்தை வலுப்படுத்தின, அவரது பேரரசை விரிவுபடுத்தவும் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாக்கவும் அவருக்கு உதவியது. Impact on the people. மக்கள் மீதான தாக்கம். Short-term benefits. Khilji's economic regulations provided short-term benefits to the people, including stable prices and availability of essential goods. Long-term consequences. However, his policies also had long-term consequences, including potential stagnation of economic growth and limited opportunities for trade and commerce. நீண்டகால விளைவுகள். இருப்பினும் அவரது கொள்கைகள் நீண்டகால விளைவுகளையும் கொண்டிருந்தன, இதில் பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலை மற்றும் வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்திற்கான வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள் அடங்கும். Burden on peasants. Khilji's revenue reforms may have placed a significant burden on peasants and agricultural communities, potentially leading to economic hardship. விவசாயிகள் மீதான சுமை. கில்ஜியின் வருவாய் சீர்திருத்தங்கள் விவசாயிகள் மற்றும் விவசாய சமூகங்கள் மீது குறிப்பிடத்தக்க சுமையை ஏற்படுத்தியிருக்கலாம், இது பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும். Impact on the state. மாநிலத்தின் மீதான தாக்கம். Strengthened authority. Khilji's administrative reforms strengthened his authority and enabled the state to exert greater control over its territories. வலுவூட்டப்பட்ட அதிகாரம். கில்ஜியின் நிர்வாக சீர்திருத்தங்கள் அவரது அதிகாரத்தை வலுப்படுத்தியது மற்றும் அரசு அதன் பிரதேசங்களில் அதிக கட்டுப்பாட்டை செலுத்த உதவியது. Military expansion. His economic regulations and revenue reforms supported his military expansion and campaigns, enabling the state to expand its territories. இராணுவ விரிவாக்கம். அவரது பொருளாதார விதிமுறைகள் மற்றும் வருவாய் சீர்திருத்தங்கள் அவரது இராணுவ விரிவாக்கம் மற்றும் பிரச்சாரங்களை ஆதரித்தன, இதனால் அரசு அதன் பிரதேசங்களை விரிவுபடுத்த முடிந்தது. Legacy. Khilji's administration and economic regulations had a lasting impact on the state and people of India,
shaping the course of Indian history and influencing future rulers. கில்ஜியின் நிர்வாகமும் பொருளாதார விதிமுறைகளும் இந்திய மாநிலத்திலும் மக்களிலும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தி இந்திய வரலாற்றின் போக்கை வடிவமைத்து எதிர்கால ஆட்சியாளர்களை பாதித்தன. அலாவுதீன் கல்ஜியின் பொருளாதார நடவடிக்கைகள் எக்கனாமிக் மெஷர்ஸ் முதன்மையாக அதிக அரசியல் கட்டுப்பாட்டை கிரேட்டர் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் நோக்கமாக கொண்டிருந்தன என்பது முற்றிலும் உண்மை. பொருளாதாரச் சீர்திருத்தங்கள் வெறும் நிதி நிர்வாகத்திற்காக மட்டும் கொண்டுவரப்படவில்லை, அவை அவரது விரிவான இராணுவ மற்றும் அரசியல் இலக்குகளை அடைவதற்கான ஒரு மூலோபாய கருவியாக பயன்படுத்தப்பட்டன. அரசியல் கட்டுப்பாட்டை நோக்கிய பொருளாதார நடவடிக்கைகள். அலாவுதீன் கல்ஜியின் முக்கிய அரசியல் இலக்குகள் மங்கோலிய படையெடுப்பைச் சமாளிப்பது, தென்னிந்தியாவை விரிவுபடுத்துவது மற்றும் துருக்கிய பிரபுக்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது ஆகியவையாகும். இந்த பிடிப்பை உறுதிப்படுத்தவே அவர் பொருளாதார விதிமுறைகளை வகுத்தார். குறைந்த செலவில் ஒரு பெரிய நிரந்தர இராணுவத்தை பராமரித்தல். அலாவுதீன் கல்ஜிக்கு மங்கோலிய அச்சுறுத்தலைச் சமாளிக்கவும் தனது பேரரசை விரிவாக்கவும் ஒரு மிகப்பெரிய திறமையான நிரந்தர இராணுவம் தேவைப்பட்டது. இந்த படையை பராமரிக்க அதிக ஊதியம் தேவை. ஆனால் சுல்தானின் கருவூலத்தால் அவ்வளவு பெரிய தொகையைச் சம்பளமாக வழங்க முடியவில்லை. பொருளாதார நடவடிக்கை. அவர் சந்தை கட்டுப்பாட்டு முறையை மார்க்கெட் கண்ட்ரோல் சிஸ்டம் அறிமுகப்படுத்தி அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் தானியங்கள், துணிகள், குதிரைகள் விலையை கடுமையாக குறைத்து நிர்ணயம் செய்தார். அரசியல் கட்டுப்பாடு. இதன் விளைவாக இராணுவ வீரர்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுத்தாலும் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த விலையில் தங்கள் குடும்பச் செலவுகளை நிர்வகிக்க முடிந்தது. தாக்கம். சுல்தான் குறைந்த செலவில் மிகப்பெரிய இராணுவத்தை பராமரித்தார், இது அவரது அரசியல் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டை பெரிதும் பலப்படுத்தியது. மத்திய அரசு கருவூலத்தை வலுப்படுத்துதல். அதிக இராணுவம் மற்றும் பெரிய படையெடுப்புகளுக்கு நிதி ஆதாரம் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதார நடவடிக்கை. அவர் விளைச்சலில் 50 விழுக்காடு வரை கராச் வரியாக நிர்ணயித்து நில அளவீட்டின் அடிப்படையில் வரி வசூலிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். அரசியல் கட்டுப்பாடு. இந்த முறையின் மூலம் நில வருவாயின் பெரும் பகுதி நேரடியாகச் சுல்தானின் மத்திய கருவூலத்திற்கு வந்து சேர்ந்தது. இது சுல்தான் தனது சொந்த மூலதனத்துடன் அதிகாரத்தை நிலைநாட்ட உதவியது. கிராமப்புற பிரபுக்களின் அதிகாரத்தை குறைத்தல். அலாவுதீனுக்கு எதிராக உள்ளூர் மற்றும் கிராமப்புற தலைவர்கள் கிளர்ச்சி செய்வதை தடுக்க அவர்களின் நிதி மற்றும் அரசியல் பலத்தை பறிக்க விரும்பினார். பொருளாதார நடவடிக்கை. அவர் சௌத்ரிகள், குத்துக்கள் மற்றும் முக்காடம்கள் போன்ற உள்ளூர் பிரபுக்களின் வரிச் சலுகைகளை நீக்கி அவர்களையும் மற்ற விவசாயிகளைப் போலவே வரி செலுத்தும்படி கட்டாயப்படுத்தினார். அரசியல் கட்டுப்பாடு. இதன் மூலம் கிராமப்புற பிரபுக்களின் செல்வம் மற்றும் செல்வாக்கு வெகுவாக குறைக்கப்பட்டது. உள்ளூர் மட்டத்தில் அதிகாரம் மையப்படுத்தப்படுவதை தடுத்தார். கடுமையான கண்காணிப்பு மற்றும் ஒடுக்குமுறை. பொருளாதார விதிமுறைகள் மீறப்படுவதை தடுக்க அலாவுதீன் கடுமையான நிர்வாக கட்டுப்பாட்டை செலுத்தினார். பொருளாதார நடவடிக்கை. அவர் திவான் இ ரியாசத், திவான் ஐ ரியாசத் வணிகத்துறை மற்றும் ஷஹ்னா இ மண்டி, ஷானா ஐ மண்டி சந்தை கண்காணிப்பாளர் போன்ற அதிகாரிகளை நியமித்து விலை நிர்ணயத்தை மீறுவோருக்கு ஈவிரக்கமின்றி தண்டனை வழங்கினார். அரசியல் கட்டுப்பாடு. இந்த நிர்வாக அடுக்கு சுல்தானின் நேரடி அதிகாரத்தையும் அச்சத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தியது. வர்த்தகர்கள் அல்லது வேறு எந்த பிரிவினரும் சுல்தானின் ஆணையை மீட்டத் துணியவில்லை. இதன் மூலம் சுல்தானின் சொல் சட்டம் என்பது நிலைநாட்டப்பட்டது. முடிவுரை. அலாவுதீன் கல்ஜியின் பொருளாதாரச் சீர்திருத்தங்கள் தனிப்பட்ட நிதி நிர்வாகச் சீர்திருத்தங்களாக இல்லாமல் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மூலோபாய நிர்வாக கருவியாக இருந்தன. குறைந்த செலவில் பெரும் இராணுவத்தை பராமரிப்பது, மத்திய அரசு கருவூலத்தை நிரப்புவது மற்றும் உள்ளூர் அதிகாரங்களை கட்டுப்படுத்துவது ஆகிய அனைத்துமே அவரது சர்வாதிகார ஆட்சி மற்றும் பேரரசு விரிவாக்க இலக்குகளை அடைவதற்கான பாதைகளாக இருந்தன. எனவே அவரது பொருளாதார நடவடிக்கைகள் அதிக அரசியல் கட்டுப்பாட்டையே நோக்கமாக கொண்டிருந்தன என்பது மிகச் சரியான மதிப்பீடாகும்.
The economic measures of Alauddin Khilji were aimed at greater political control. Discuss. அலாவுத்தீன் கில்ஜியின் பொருளாதார நடவடிக்கைகள் அதிக அரசியல் கட்டுப்பாட்டை நோக்கமாக கொண்டிருந்தன. விவாதிக்கவும். Alauddin Khilji's economic measures were really aimed at greater political control. அலாவுத்தீன் கில்ஜியின் பொருளாதார நடவடிக்கைகள் உண்மையில் அதிக அரசியல் கட்டுப்பாட்டை நோக்கமாக கொண்டிருந்தன. Economic measures for political control. அரசியல் கட்டுப்பாட்டுக்கான பொருளாதார நடவடிக்கைகள். Reduce dependence on nobles. By regulating markets and revenue collection, Khilji reduced the dependence of the state on nobles and intermediaries, thereby consolidating his power. பிரபுக்கள் மீதான சார்புநிலையை குறைத்தல், சந்தைகள் மற்றும் வருவாய் வசூலை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் கில்ஜி பிரபுக்கள் மற்றும் இடைத்தரகர்கள் மீதான அரசின் சார்புநிலையை குறைத்து, அதன் மூலம் தனது அதிகாரத்தை பலப்படுத்தினார். Increase state revenue. His economic measures ensured a steady flow of revenue to the state, enabling him to fund his military campaigns and administrative expenses. மாநில வருவாயை அதிகரித்தல். அவரது பொருளாதார நடவடிக்கைகள் மாநிலத்திற்கு நிலையான வருவாயை உறுதி செய்தன, இதனால் அவர் தனது இராணுவ பிரச்சாரங்கள் மற்றும் நிர்வாகச் செலவுகளுக்கு நிதியளிக்க முடிந்தது. Maintain stability. Khilji's price controls and market regulations helped maintain stability in the economy, which in turn contributed to political stability. நிலைத்தன்மையை பேணுதல். கில்ஜியின் விலை கட்டுப்பாடுகள் மற்றும் சந்தை விதிமுறைகள் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மையை பராமரிக்க உதவியது, இது அரசியல் நிலைத்தன்மைக்கு பங்களித்தது. Key features of Khilji's economic measures. கில்ஜியின் பொருளாதார நடவடிக்கைகளின் முக்கிய அம்சங்கள். Market regulations. Khilji's market regulations, including price controls and quality standards, helped maintain order in the markets and prevented exploitation of consumers. சந்தை விதிமுறைகள். விலை கட்டுப்பாடுகள் மற்றும் தரநிலைகள் உள்ளிட்ட கில்ஜியின் சந்தை விதிமுறைகள் சந்தைகளில் ஒழுங்கை பராமரிக்கவும் நுகர்வோர் சுரண்டலை தடுக்கவும் உதவியது. Revenue collection. His revenue collection system, including the measurement of land and crops, ensured a fair and efficient collection of taxes. வருவாய் வசூல். நிலம் மற்றும் பயிர்களை அளவிடுதல் உள்ளிட்ட அவரது வருவாய் வசூல் முறை நியாயமான மற்றும் திறமையான வரி வசூலை உறுதி செய்தது. Control over trade. Khilji's control over trade and commerce helped him to regulate the goods and services and maintaining economic stability. வர்த்தகத்தின் மீதான கட்டுப்பாடு. வர்த்தகம் மற்றும் வணிகத்தின் மீதான கில்ஜியின் கட்டுப்பாடு பொருட்கள் மற்றும் சேவைகளை ஒழுங்குபடுத்தவும் அதன் மூலம் பொருளாதார நிலைத்தன்மையை பராமரிக்கவும் அவருக்கு உதவியது. Impact on political control. அரசியல் கட்டுப்பாட்டில் தாக்கம். Consolidation of power. His economic reforms helped consolidate his power and reduce the influence of nobles and intermediaries. அதிகாரத்தை ஒருங்கிணைத்தல். அவரது பொருளாதார சீர்திருத்தங்கள் அவரது அதிகாரத்தை பலப்படுத்தவும் பிரபுக்கள் மற்றும் இடைத்தரகர்களின் செல்வாக்கை குறைக்கவும் உதவியது. Increased state authority. The economic measures strengthened the authority of the state, enabling Khilji to maintain control over the Delhi Sultanate. அதிகரிக்கப்பட்ட அரசு அதிகாரம். பொருளாதார நடவடிக்கைகள் அரசின் அதிகாரத்தை வலுப்படுத்தின, இதனால் கில்ஜி டெல்லி சுல்தானகத்தின் மீது கட்டுப்பாட்டை பராமரிக்க முடிந்தது. Stability and order. The economic stability achieved through Khilji's measures contributed to political stability and order in the Sultanate. நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்கு. கில்ஜியின் நடவடிக்கைகள் மூலம் அடையப்பட்ட பொருளாதார நிலைத்தன்மை சுல்தானகத்தில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்கிற்கு பங்களித்தது. Conclusion. Alauddin Khilji's economic measures were really aimed at greater political control. His policies helped consolidate his power, increase state revenue, and maintain stability, ultimately strengthening his authority over the Delhi Sultanate. அலாவுத்தீன் கில்ஜியின் பொருளாதார நடவடிக்கைகள் உண்மையில் அதிக அரசியல் கட்டுப்பாட்டை நோக்கமாக கொண்டிருந்தன. அவரது கொள்கைகள் அவரது அதிகாரத்தை பலப்படுத்தவும் மாநில வருவாயை அதிகரிக்கவும் நிலைத்தன்மையை பராமரிக்கவும் உதவியது, இறுதியில் டெல்லி சுல்தானகத்தின் மீது அவரது அதிகாரத்தை வலுப்படுத்தியது. அலாவுத்தீன் கல்ஜியின் முக்கிய விவசாயச் சீர்திருத்தங்கள்.
அலாவுத்தீன் கல்ஜியின் கீழ் கொண்டு வரப்பட்ட விவசாயச் சீர்திருத்தங்களை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம்: நில வருவாய் நிர்வாகச் சீர்திருத்தங்கள் மற்றும் கிராமப்புற அதிகார அமைப்பில் மாற்றங்கள். நில வருவாய் நிர்வாகச் சீர்திருத்தங்கள் லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் அலாவுத்தீன் வருவாய் வசூல் முறையை சீரமைத்து சுல்தானின் நேரடி கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். நில அளவீடு மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட் இதுவே அவரது புரட்சிகரமான சீர்திருத்தங்களில் முதன்மையானது. செயல்பாடு: பயிரின் விளைச்சலின் அடிப்படையில் வரியை நிர்ணயிக்கும் பாரம்பரிய முறையை அவர் அகற்றினார். அதற்கு பதிலாக நிலத்தை அளவிடும் அலகுக்கு பிஸ்வா என்ற அலகு ஏற்ப வரியை நிர்ணயித்தார். முக்கியத்துவம்: இந்த முறை நில வருவாயில் உள்ள ஊழலையும் ஊகங்களையும் தடுத்தது, மேலும் மத்திய அரசுக்கு கிடைக்க வேண்டிய சரியான வருவாயை உறுதிப்படுத்தியது. அதிகபட்ச வரி விகிதம். செயல்பாடு: நில வரியின் விகிதம் மிகவும் அதிகபட்சமாக விளைச்சலில் 50 விழுக்காடு பாகம் என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வரி கராஜ் என்று அழைக்கப்பட்டது. முக்கியத்துவம்: இந்த விகிதம் விவசாயிகளின் மீது பெரும் சுமையை கொடுத்தாலும் சுல்தானின் கருவூலத்தை விரைவாக நிரப்ப உதவியது. புதிய வரிகள் அறிமுகம். நில வரியுடன் அவர் 2 புதிய வரிகளை அறிமுகப்படுத்தினார். சராயி சாரா மேய்ச்சல் வரி கிரேசிங் டாக்ஸ் கால்நடைகள் மீது விதிக்கப்பட்டது. காரி வீடுகள் மீதான வரி ஹவுஸ் டாக்ஸ் விதிக்கப்பட்டது. கிராமப்புற அதிகார அமைப்பில் மாற்றங்கள். உள்ளூர் கிராமப்புற பிரபுக்களின் செல்வாக்கை குறைப்பதன் மூலம் அலாவுத்தீன் தனது அரசியல் கட்டுப்பாட்டை கிராமப்புறம் வரை நீட்டினார். இடைத்தரகர்களின் நீக்கம். செயல்பாடு: சௌத்ரிகள் சவுதாரிஸ், குத்துக்கள் கட்ஸ் மற்றும் முக்காடம்கள் மகாட்டம்ஸ் போன்ற கிராமப்புற பிரபுக்கள் அனுபவித்து வந்த சிறப்பு சலுகைகள் மற்றும் வரி விலக்குகளை அவர் ரத்து செய்தார். தாக்கம்: இந்த பிரபுக்கள் இனி மற்ற விவசாயிகளைப் போலவே வரி செலுத்த வேண்டியிருந்தது. இதன் மூலம் அவர்களின் பொருளாதார மற்றும் அரசியல் பலம் வெகுவாக குறைக்கப்பட்டது. உள்ளூர் மட்டத்தில் அதிகார குவியலை இது தடுத்தது. மத்தியமயமாக்கல். செயல்பாடு: நில வருவாயை சேகரிக்கும் பொறுப்பை உள்ளூர் தலைவர்களிடமிருந்து எடுத்து மத்திய அரசின் அதிகாரிகளின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார். தாக்கம்: சுல்தானின் அரசியல் கட்டுப்பாடு தலைநகரிலிருந்து கிராமப்புறம் வரை சென்றடைந்தது. நிர்வாக கண்காணிப்பு. புதிய அதிகாரிகள் நிர்வாகத்தை மேற்பார்வையிட முஸ்தகராஜ் என்ற ஒரு புதிய அதிகாரியை நியமித்தார். முக்கியத்துவம்: முஸ்தகராஜின் முக்கிய பணி வருவாய் நிலுவைத் தொகையை அரியர்ஸ் வசூலிப்பதும் வருவாய் நிர்வாகத்தில் உள்ள முறைகேடுகளை தடுப்பதும் ஆகும். சீர்திருத்தங்களின் முக்கியத்துவம். அலாவுத்தீன் கல்ஜியின் விவசாயச் சீர்திருத்தங்களின் முக்கியத்துவம் பின்வருமாறு. நிதி ஆதாரம். இந்த சீர்திருத்தங்கள் சுல்தானுக்கு பெரிய நிரந்தர இராணுவத்தை பராமரிப்பதற்கான நிதி ஆதாரத்தை உறுதி செய்தன. இது மங்கோலிய அச்சுறுத்தலை சமாளிக்கவும் தென்னிந்திய படையெடுப்புகளை மேற்கொள்ளவும் இன்றியமையாததாக இருந்தது. மையப்படுத்தல். நில வருவாய் நிர்வாகத்தை முழுவதுமாக சுல்தானின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. சமூக மாற்றங்கள். கிராமப்புற பிரபுக்களின் அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கம் குறைக்கப்பட்டு நிலம் சுல்தானின் முழுமையான சொத்து என்ற நிலை உறுதி செய்யப்பட்டது. இறுதியில் இந்தச் சீர்திருத்தங்கள் சுல்தானகத்தின் அரசியல், இராணுவ மற்றும் பொருளாதார சக்தியை பலப்படுத்தின, ஆனால் அதே சமயம் விவசாயிகளின் வாழ்க்கையில் கடுமையான வரிச்சுமையையும் கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தின. விவசாயிகள் மீதான மிக கடுமையான சுமை. அலாவுத்தீன் கல்ஜியின் சீர்திருத்தங்கள் விவசாயிகளின் பொருளாதார நிலையை பெரிதும் பாதித்து அவர்களை தொடர்ச்சியான வறுமைக்கு பெர்பெச்சுவல் பாவர்ட்டி இட்டுச் சென்றன. மிக அதிக வரி விகிதம். பாதிப்பு. அலாவுத்தீன் கல்ஜி விளைச்சலில் பாதியளவை 50 விழுக்காடு நில வரியாக கராஜ் நிர்ணயித்தார். இது அன்றைய காலகட்டத்தில் உலகின் வேறு எந்த அரசாட்சியிலும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான வரியாகும். விளைவு. பயிர் சாகுபடி செலவுகள் போக விவசாயிகளுக்கு தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட போதுமான உபரி பொருட்கள் இருக்கவில்லை.
இதன் விளைவாக பெரும்பாலான விவசாயிகள் ஏழைகளாக மாறினர் அல்லது கடன் சுமைக்கு ஆளானார்கள். அளவீட்டின் பெயரில் கடுமையான வசூல் பாதிப்பு. அவர் நில அளவீட்டின் மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட் அடிப்படையில் வரியை நிர்ணயிக்கும் முறையை கொண்டு வந்தார். இது ஒருபுறம் நியாயமாக தோன்றினாலும் அதிகாரிகள் வரி வசூலில் மிகவும் கடுமையான அணுகுமுறையை பின்பற்றினர். விளைவு, பயிர் விளைச்சல் குறைவாக இருக்கும்போது கூட நில அளவின் அடிப்படையில் வரி வசூலிக்கப்பட்டது. இது விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கவில்லை. மழைப்பொழிவு அல்லது பிற இயற்கைச் சீற்றங்கள் காரணமாக ஏற்படும் இழப்புகளுக்கு ஈடுகொடுக்கும் வசதி இந்த முறையில் இருக்கவில்லை. புதிய வரிகளின் கூடுதல் சுமை பாதிப்பு. நில வரியுடன் அவர் வீட்டு வரி காரி பரி மற்றும் மேய்ச்சல் வரி சராயி ஷாரா ஆகிய 2 புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்தினார். விளைவு, ஏற்கனவே 50 விழுக்காடு நில வரிச்சுமையில் இருந்த விவசாயிகள் மீது இந்த 2 கூடுதல் வரிகளும் மேலும் ஒரு நிதிச் சுமையை ஏற்றின. இது கிராமப்புற பொருளாதாரத்தின் மீது கடுமையான அழுத்தத்தை உருவாக்கியது. கிராமப்புற அதிகார மையங்களில் மாற்றம். இந்த சீர்திருத்தங்கள் உள்ளூர் ஆதிக்க அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வந்தன, இது சாதாரண விவசாயிகளுக்கு கலவையான விளைவுகளை அளித்தது. கிராமத் தலைவர்களின் அதிகாரம் பறிப்பு பாதிப்பு. அலாவுதீன் கல்ஜி குத்துக்கள் ஃபுட்ஸ் முக்காடம்கள் முக்கடாம்ஸ் மற்றும் சௌத்ரிகள் சௌதாரீஸ் போன்ற உள்ளூர் கிராமப்புற பிரபுக்களின் சலுகைகளையும் வரி விலக்குகளையும் நீக்கினார். விளைவு, இந்த உள்ளூர் தலைவர்களின் பொருளாதார வலிமை குறைந்தது. இவர்கள்தான் முன்னர் விவசாயிகளைச் சுரண்டி தங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள். அவர்களின் ஆதிக்கம் குறைந்ததால் சாதாரண விவசாயிக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைத்தது. ஆனால் அதே சமயம் அவர்கள் மத்திய அரசின் நேரடி அதிகாரத்தின் கீழ் வந்ததால் சுல்தானின் கடுமையான நிர்வாகத்திலிருந்து தப்ப முடியவில்லை. இடைத்தரகர்கள் நீக்கப்பட்டதால் ஏற்பட்ட விளைவு நேர்மறை. உள்ளூர் நிலப்பிரபுக்கள் நீக்கப்பட்டதால் வரி வசூலில் முன்னர் நிலவிய ஊழல் மற்றும் இரட்டை வரி விதிப்பு ஓரளவு குறைந்தது. எதிர்மறை, சுல்தானின் வருவாய் அதிகாரிகள் முஸ்தகராஜ் இரக்கமற்ற முறையில் வரிகளை வசூலிக்கத் தொடங்கினர். உள்ளூர் தலைவர்களை விட மத்திய அரசு அதிகாரிகள் அதிக கடுமையுடன் நடந்து கொண்டதால் ஒருவகை அச்ச உணர்வு கிராமப்புற சமூகத்தில் நிலவியது. ஒட்டுமொத்த பொருளாதார தாக்கம். அலாவுதீன் கல்ஜியின் விவசாயச் சீர்திருத்தங்களின் விளைவாக அவரது ஆட்சியின் கீழ் வர்த்தகர்கள் மற்றும் நகரவாசிகள் ஓரளவு பலனடைந்தாலும் சந்தை கட்டுப்பாட்டால் கிராமப்புற விவசாயிகள் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. உற்பத்தியின் தேக்கம். விவசாயிகளிடம் உபரி பணம் இல்லாததால் அவர்களால் நில மேம்பாட்டில் முதலீடு செய்யவோ அல்லது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவோ முடியவில்லை. இது காலப்போக்கில் விவசாய உற்பத்தியின் வளர்ச்சி தேக்கமடைய வழிவகுத்தது. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். இந்தச் சீர்திருத்தங்கள் சுல்தான் ஒரு சர்வ வல்லமை கொண்ட ஆட்சியாளர் என்பதை பொருளாதார ரீதியாக உறுதிப்படுத்தியது. சுல்தானகத்தின் அனைத்து செல்வமும் டெல்லியை நோக்கி நகர்ந்தது. முடிவாக அலாவுதீன் கல்ஜியின் விவசாயச் சீர்திருத்தங்கள் சுல்தானகத்தின் இராணுவ மற்றும் அரசியல் தேவைகளை உறுதி செய்தன. ஆனால் இதன் சுமை இந்திய மக்களில் மிகப்பெரிய பிரிவினரான விவசாயிகள் மீதே விழுந்தது. இது அவர்களுக்கு பெரும் பொருளாதார துன்பத்தை கொடுத்தது. Elaborate upon the agrarian reforms of Alauddin Khilji. அலாவுதீன் கில்ஜியின் விவசாய சீர்திருத்தங்களை விரிவாக கூறுக. Agrarian reforms. Alauddin Khilji's agrarian reforms were a significant aspect of his economic policies, aimed at strengthening the Delhi Sultanate's revenue system and improving agricultural productivity. டெல்லி சுல்தானகத்தின் வருவாய் முறையை வலுப்படுத்துவதையும் விவசாய உற்பத்தித்திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட அலாவுதீன் கில்ஜியின் விவசாய சீர்திருத்தங்கள் அவரது பொருளாதார கொள்கைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். Measurement system. Alauddin introduced a system of measuring land and crops to determine tax amounts, ensuring fair and reasonable taxation based on actual produce. அளவீட்டு முறை.
வரி அளவுகளை தீர்மானிக்க நிலம் மற்றும் பயிர்களை அளவிடும் முறையை அலாவுதீன் அறிமுகப்படுத்தினார். உண்மையான விளைபொருட்களின் அடிப்படையில் நியாயமான வரி விதிப்பை உறுதி செய்தார். Zabti system. He implemented the Zabti system, which involved measuring and classifying land based on productivity to determine tax rates, streamlining revenue collection. ஜப்தி முறை வரி விகிதங்களை தீர்மானிக்க உற்பத்தித்திறனின் அடிப்படையில் நிலத்தை அளவிடுதல் மற்றும் வகைப்படுத்துதல், வருவாய் வசூலை நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஜப்தி முறையை அவர் செயல்படுத்தினார். 50 விழுக்காடு கராஜ் டாக்ஸ். A 50 விழுக்காடு tax on agricultural produce was imposed, which the maximum was allowed by the Hanafi school of Islam. This tax helped increase state revenue. 50 விழுக்காடு கராஜ் வரி. விவசாய விளைபொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது. இது அதிகபட்சமாக ஹனாஃபி இஸ்லாமிய பள்ளியால் அனுமதிக்கப்பட்டது. இந்த வரி மாநில வருவாயை அதிகரிக்க உதவியது. Impact of agrarian reforms. விவசாய சீர்திருத்தங்களின் தாக்கம். Increased revenue. Alauddin's reforms significantly increased state revenue, enabling him to fund military campaigns and administrative expenses. வருவாய் அதிகரிப்பு. அலாவுதீனின் சீர்திருத்தங்கள் மாநில வருவாயை கணிசமாக அதிகரித்தன. இதனால் அவர் இராணுவ பிரச்சாரங்களுக்கும் நிர்வாகச் செலவுகளுக்கும் நிதியளிக்க முடிந்தது. Food security. His policies ensured a steady supply of food, stabilizing prices and making essential goods affordable for the population. உணவு பாதுகாப்பு. அவரது கொள்கைகள் நிலையான உணவு விநியோகத்தை உறுதி செய்தன, விலைகளை நிலைப்படுத்தின, அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கச் செய்தன. Legacy of agrarian reforms. Alauddin's agrarian reforms demonstrate his efforts to strengthen the Delhi Sultanate's economy and improve the lives of its subjects. While the reforms had some limitations and criticisms, they played a significant role in shaping the course of Indian history and influencing future rulers. அலாவுதீனின் விவசாய சீர்திருத்தங்கள் டெல்லி சுல்தானகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் அதன் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளை நிரூபிக்கின்றன. சீர்திருத்தங்கள் சில வரம்புகளையும் விமர்சனங்களையும் கொண்டிருந்தாலும் அவை இந்திய வரலாற்றின் போக்கை வடிவமைப்பதிலும் எதிர்கால ஆட்சியாளர்களை செல்வாக்கு செலுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. Examine critically the agrarian and economic reforms of Alauddin Khilji. How did it strengthen the Sultanate? அலாவுதீன் கில்ஜியின் விவசாயம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். அது சுல்தானியத்தை எவ்வாறு வலுப்படுத்தியது? Agrarian reforms. Measurement system. Alauddin introduced a system of measuring land and crops to determine tax amounts, ensuring fair and reasonable taxation based on actual produce. அளவீட்டு முறை. வரி அளவுகளை தீர்மானிக்க நிலம் மற்றும் பயிர்களை அளவிடும் முறையை அலாவுதீன் அறிமுகப்படுத்தினார். உண்மையான விளைபொருட்களின் அடிப்படையில் நியாயமான வரி விதிப்பை உறுதி செய்தார். Zabti system. He implemented the Zabti system, which involved measuring and classifying land based on productivity to determine tax rates, streamlining revenue collection. ஜப்தி முறை வரி விகிதங்களை தீர்மானிக்க உற்பத்தித்திறனின் அடிப்படையில் நிலத்தை அளவிடுதல் மற்றும் வகைப்படுத்துதல், வருவாய் வசூலை நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஜப்தி முறையை அவர் செயல்படுத்தினார். 50 விழுக்காடு கராஜ் டாக்ஸ். A 50 விழுக்காடு tax on agricultural produce was imposed, which the maximum was allowed by the Hanafi school of Islam. This tax helped increase state revenue. 50 விழுக்காடு கராஜ் வரி. விவசாய விளைபொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது. இது அதிகபட்சமாக ஹனாஃபி இஸ்லாமிய பள்ளியால் அனுமதிக்கப்பட்டது. இந்த வரி மாநில வருவாயை அதிகரிக்க உதவியது. Economic reforms. Market control. Alauddin regulated markets by setting prices for essential goods, preventing hoarding and black marketing, and ensuring stable prices. சந்தை கட்டுப்பாடு. அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை நிர்ணயித்தல், பதுக்கல் மற்றும் கருப்புச் சந்தைப்படுத்தலை தடுத்தல் மற்றும் நிலையான விலைகளை உறுதி செய்தல் மூலம் அலாவுதீன் சந்தைகளை ஒழுங்குபடுத்தினார். Price controls. He introduced price controls on grains,
buying from farmers at fair prices and selling at fixed prices, stabilizing grain prices and making them affordable for common people. விலை கட்டுப்பாடுகள். தானியங்கள் மீதான விலை கட்டுப்பாடுகளை அவர் அறிமுகப்படுத்தினார். விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் வாங்கி நிலையான விலையில் விற்றார். தானிய விலைகளை நிலைப்படுத்தி அவற்றை சாதாரண மக்களுக்கு மலிவு விலையில் வழங்கினார். Penalties for traders. Traders found guilty of hoarding or price manipulation faced severe penalties, including fines and lose their goods. வர்த்தகர்களுக்கான தண்டனைகள். பதுக்கல் அல்லது விலை கையாளுதலில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட வர்த்தகர்கள் அபராதம் உட்பட கடுமையான தண்டனைகளை எதிர்கொண்டனர் மற்றும் அவர்களின் பொருட்களை இழந்தனர். Impact on the Sultanate. சுல்தானகத்தின் மீதான தாக்கம். Increased revenue. Alauddin's reforms significantly increased state revenue, enabling him to fund military campaigns and administrative expenses. அதிகரித்த வருவாய். அலாவுத்தீனின் சீர்திருத்தங்கள் மாநில வருவாயை கணிசமாக அதிகரித்தன. இதனால் அவர் இராணுவ பிரச்சாரங்களுக்கும் நிர்வாகச் செலவுகளுக்கும் நிதியளிக்க முடிந்தது. Food security. His policies ensured a steady supply of food, stabilizing prices and making essential goods affordable for the population. உணவு பாதுகாப்பு. அவரது கொள்கைகள் நிலையான உணவு விநியோகத்தை உறுதி செய்தன, விலைகளை உறுதிப்படுத்தின, அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கச் செய்தன. Centralized authority. The reforms strengthened Alauddin's centralized authority, reducing the power of intermediaries and nobility. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். சீர்திருத்தங்கள் அலாவுத்தீனின் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை வலுப்படுத்தின, இடைத்தரகர்கள் மற்றும் பிரபுக்களின் அதிகாரத்தை குறைத்தன. Harsh taxation. Alauddin's tax policies were often harsh, with high tax demands and strict measures for collection, which may have burdened peasants. கடுமையான வரி விதிப்பு. அலாவுத்தீனின் வரி கொள்கைகள் பெரும்பாலும் கடுமையானவை, அதிக வரி கோரிக்கைகள் மற்றும் வசூலுக்கான கடுமையான நடவடிக்கைகள் இது விவசாயிகளுக்கு சுமையாக இருந்திருக்கலாம். Conclusion. Overall, Alauddin Khilji's agrarian and economic reforms played a crucial role in strengthening the Delhi Sultanate, increasing revenue, and ensuring food security. ஒட்டுமொத்தமாக அலாவுத்தீன் கில்ஜியின் விவசாய மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் டெல்லி சுல்தானகத்தை வலுப்படுத்துவதிலும் வருவாயை அதிகரிப்பதிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்கு வகித்தன. அலாவுத்தீன் கல்ஜியின் அரசாட்சி பற்றிய தகவல்களின் முக்கிய ஆதாரமான ஜியாவுத்தீன் பரணி ஜியாவுத்தீன் பரணி தனது தாரிக்-இ-ஃபிரோஸ் ஷாஹி ஃபிரோஸ் ஷாஹி என்ற நூலில் அலாவுத்தீன் கல்ஜி வெளியிட்ட சந்தை கட்டுப்பாட்டுக்கான அவசரச் சட்டங்களை ரெகுலேஷன்ஸ், ஆர்டினன்சஸ் பற்றி விரிவாக குறிப்பிட்டுள்ளார். இந்தச் சட்டங்கள் அவரது ஆட்சியின் மிகவும் தனித்துவமான மற்றும் தைரியமான நிர்வாக நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றன. அலாவுத்தீன் கல்ஜி பிறப்பித்த சந்தை கட்டுப்பாட்டு அவசரச் சட்டங்கள். அலாவுத்தீன் கல்ஜி தனது மாபெரும் நிரந்தர இராணுவத்தை ஸ்டாண்டிங் ஆர்மி குறைந்த ஊதியத்தில் பராமரிக்கும் நோக்கத்திற்காக டெல்லியில் உள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலையை கடுமையாக கட்டுப்படுத்த இந்த பல சட்டங்களை பிறப்பித்தார். விலை நிர்ணயம் மற்றும் கட்டுப்பாடு. ஃபிக்சேஷன் ஆஃப் பிரைசஸ் சட்டம். லா. அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் நிலையான உச்சவரம்பு விலை ஃபிக்ஸ்ட் மேக்ஸிமம் பிரைஸ் நிர்ணயிக்கப்பட்டது. விலைவாசி உயரும்போது கூட இந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி விற்க முடியாது. விளக்கம். உணவு தானியங்கள் ஷஹ்னா-இ மண்டி ஷானா-ஐ மண்டி என்ற சந்தையில் விற்கப்படும். துணிகள் சரை-இ அடல் சராய்-ஐ ஏடியல் என்ற சந்தையில் விற்கப்படும். அடிமைகள் மற்றும் கால்நடைகள் குதிரைகள் உட்பட என அனைத்து பொருட்களுக்கும் கடுமையான விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. சந்தைத்துறையை நிறுவுதல். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் சட்டம். விலை கட்டுப்பாடுகளை நிர்வகிக்கவும் கண்காணிக்கவும் திவான்-இ-ரியாசத் திவான்-ஐ-ரியாசத் வணிகத்துறை மற்றும் ஷஹ்னா-இ-மண்டி ஷானா-ஐ-மண்டி சந்தை கண்காணிப்பாளர் போன்ற புதிய அதிகாரிகளை கொண்ட ஒரு முழுமையான துறை உருவாக்கப்பட்டது. விளக்கம். ஷஹ்னா-இ-மண்டி அதிகாரிக்குச் சந்தையின் மீது முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. இவர்களுக்கு கீழ் வரிசையமைப்பு அதிகாரிகள், பேரிட்ஸ் மற்றும் மறைமுகச் செயலாளர்கள் அவர்தியன்ஸ் நியமிக்கப்பட்டனர்.
இவர்கள் சந்தைத்துறையில் நடக்கும் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணித்து சுல்தானுக்கு தகவல் அனுப்பினர். இருப்பு மற்றும் விநியோக கட்டுப்பாடு கண்ட்ரோல் ஓவர் சப்ளை அண்ட் ஸ்டாக் சட்டம் உணவு தானிய பற்றாக்குறையை தடுக்க விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்ததை சுல்தான் நிர்ணயித்த இடத்தில் மட்டுமே விற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர். விளக்கம்: விவசாயிகள் தங்கள் அறுவடையை தனியாகச் சேமித்து வைப்பதோ அல்லது பதுக்கி வைப்பதோ தடை செய்யப்பட்டது. மேலும் பஞ்சம் அல்லது பற்றாக்குறை காலங்களில் விநியோகத்தை பராமரிக்க அரசாங்கம் தனது சொந்த களஞ்சியங்களில் ஸ்டேட் கிரானரிஸ் அதிக அளவில் தானியங்களை சேமித்து வைத்தது. இந்த ஏற்பாடு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தது. இராணுவத்திற்கான சிறப்பு அணுகுமுறை ஸ்பெஷல் ப்ரோவிஷன் ஃபார் தி ஆர்மி சட்டம் இராணுவ பாசறைகளுக்கு அருகில் இருந்த வர்த்தகர்கள், குறிப்பாக படைவீரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விற்ற வர்த்தகர்கள் சந்தை கட்டுப்பாட்டை மீறக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. விளக்கம்: சந்தை கட்டுப்பாட்டின் முதன்மை நோக்கமே இராணுவ வீரர்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை கிடைப்பதை உறுதி செய்வதால் அவர்களுக்கு எந்தவித தடையுமின்றி விநியோகம் செல்வதை உறுதி செய்தனர். தண்டனைகள் மற்றும் ஒடுக்குமுறை செவியர் பனிஷ்மெண்ட்ஸ் சட்டம் சந்தை விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு கடுமையான மற்றும் ஈவிரக்கமற்ற தண்டனைகள் வழங்கப்படும். விளக்கம்: விலையை விட அதிகமாக விற்பது, எடையில் ஏமாற்றுவது, எடையில் குறைவாக கொடுப்பது போன்ற குற்றங்கள் மிகவும் கடுமையாக கையாளப்பட்டன. பரணி குறிப்பிடுவதன்படி எடையில் குறைவாக கொடுக்கும் வர்த்தகரின் உடலில் இருந்து அவர் திருடிய எடைக்கு சமமான சதையை நீக்க சுல்தான் உத்தரவிட்டார். இந்த அச்ச உணர்வு சென்ஸ் ஆஃப் டெரர் காரணமாகவே வர்த்தகர்கள் இந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தனர். அவசர சட்டங்களின் பகுப்பாய்வு மற்றும் தாக்கம் பரணியால் குறிப்பிடப்பட்ட இந்த சட்டங்கள் அலாவுத்தீன் கல்ஜியின் ஆட்சியில் மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தின. அரசியல் தேவை: இந்த சட்டங்கள் மிக அதிக அரசியல் கட்டுப்பாட்டை நோக்கமாக கொண்டிருந்தன. இராணுவ வீரர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்து அதே சமயம் அவர்கள் குறைந்த செலவில் வாழ வழிவகை செய்ததன் மூலம் அலாவுத்தீன் கல்ஜி தனது சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தார். நிர்வாகத் திறமை: இந்த சட்டங்கள் டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் விலை நிலைத்தன்மையையும் பணவீக்கம் இல்லா தன்மையையும் வெற்றிகரமாக பராமரித்தன. வர்த்தகர்கள் மீதான சுமை: இருப்பினும் இந்த சட்டங்கள் வர்த்தகர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு அதிக இலாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை மறுத்தன, மேலும் அவர்களின் மீது பெரும் அச்சத்தையும் கட்டுப்பாட்டையும் திணித்தன. குறுகிய கால வெற்றி பரணி குறிப்பிடுவதன்படி இந்த சட்டங்கள் அலாவுத்தீன் கல்ஜியின் ஆட்சிக்காலம் வரை மட்டுமே வெற்றிகரமாகச் செயல்பட்டன. சுல்தான் இறந்த பிறகு இந்த சிக்கலான மற்றும் கடுமையான நிர்வாக விதிகள் கைவிடப்பட்டன. இந்த சட்டங்களின் வெற்றி அலாவுத்தீன் கல்ஜியின் அதிகாரத்தின் வலிமையையும் ஒரு அரசியல் இலக்கை அடைய அவர் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்வார் என்பதையும் நிரூபித்தது. Analyze the ordinances mentioned by Barani which Alauddin Khilji promulgated for market control. பரணி குறிப்பிட்ட சந்தை கட்டுப்பாட்டிற்காக அலாவுத்தீன் கில்ஜி பிறப்பித்த அவசர சட்டங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். Alauddin Khilji's market control ordinances, as mentioned by Barani, were a set of regulations aimed at stabilizing prices and preventing inflation. பரணி குறிப்பிட்டுள்ளபடி அலாவுத்தீன் கில்ஜியின் சந்தை கட்டுப்பாட்டு கட்டளைகள் விலைகளை நிலைப்படுத்துவதையும் பணவீக்கத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட விதிமுறைகளின் தொகுப்பாகும். Price fixing: Alauddin's administration fixed prices for a wide range of goods, from essential commodities like grains and vegetables to clothing and slaves. Prices were determined based on production costs, and shopkeepers were punished for selling above the regulated prices. விலை நிர்ணயம்: அலாவுத்தீனின் நிர்வாகம் தானியங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களிலிருந்து ஆடைகள் மற்றும் அடிமைகள் வரை பல்வேறு வகையான பொருட்களுக்கு விலைகளை நிர்ணயித்தது. உற்பத்திச் செலவுகளின் அடிப்படையில் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டன, மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விலையை விட அதிகமாக விற்பனை செய்ததற்காக கடைக்காரர்கள் தண்டிக்கப்பட்டனர்.
Market controller. A market controller was appointed to regulate market prices. சந்தை கட்டுப்பாட்டாளர். சந்தை விலைகளை ஒழுங்குபடுத்த ஒரு சந்தை கட்டுப்பாட்டாளர் நியமிக்கப்பட்டார். Government run granaries. The government established granaries to store grain, helping to stabilize prices and ensure availability. அரசாங்கத்தால் நடத்தப்படும் தானிய கிடங்குகள். தானியங்களை சேமிக்கவும் விலைகளை நிலைப்படுத்தவும் கிடைப்பதை உறுதி செய்யவும் அரசாங்கம் தானிய கிடங்குகளை நிறுவியது. Anti-hoarding measures allowed the banned hoarding and rating, with severe penalties for those found guilty. Traders were required to sell goods directly to consumers, eliminating intermediaries. பதுக்கல் எதிர்ப்பு நடவடிக்கைகள். அலாவுதீன் பதுக்கல் மற்றும் மறுமதிப்பீடு செய்வதை தடை செய்தார். குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டன. இடைத்தரகர்களை நீக்கி வர்த்தகர்கள் நேரடியாக நுகர்வோருக்கு பொருட்களை விற்க வேண்டியிருந்தது. Registration of merchants. Merchants were registered with the government, and brokers were screened carefully to prevent price manipulation. வணிகர்களின் பதிவு. வணிகர்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டனர், மேலும் விலை கையாளுதலை தடுக்க தரகர்கள் கவனமாக பரிசோதிக்கப்பட்டனர். Permit system. A permit system was introduced for expensive fabrics, allowing only authorized persons to purchase them. அனுமதி முறை. விலையுயர்ந்த துணிகளுக்கு ஒரு அனுமதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே அவற்றை வாங்க அனுமதித்தது. Sere ADL. A special market, Sera IADL, was established where goods were sold at fixed prices. The market was open from morning to afternoon prayer, and sellers were punished for violating price regulations. நிலையான விலையில் பொருட்கள் விற்கப்படும் ஒரு சிறப்பு சந்தை சிரே ஏடிஎல் நிறுவப்பட்டது. சந்தை காலை முதல் பிற்பகல் பிரார்த்தனை வரை திறந்திருந்தது, மேலும் விலை விதிமுறைகளை மீறியதற்காக விற்பனையாளர்கள் தண்டிக்கப்பட்டனர். Supervision of brokers. Brokers were responsible for grading goods and estimating prices. Bad brokers were imprisoned with merchants in remote forts. தரகர்களின் மேற்பார்வை. பொருட்களை தரப்படுத்துவதற்கும் விலைகளை மதிப்பிடுவதற்கும் தரகர்கள் பொறுப்பேற்றனர். மோசமான தரகர்கள் தொலைதூர கோட்டைகளில் வணிகர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டனர். Conclusion. These ordinances demonstrate Alauddin's efforts to control the market, stabilize prices, and ensure availability of essential goods. While the reforms had some success, they also faced challenges, including trader resentment and potential corruption. சந்தையை கட்டுப்படுத்தவும் விலைகளை உறுதிப்படுத்தவும் அத்தியாவசிய பொருட்களின் கிடைக்கும் தன்மையை உறுதி செய்யவும் அலாவுதீனின் முயற்சிகளை இந்த அவசர சட்டங்கள் நிரூபிக்கின்றன. சீர்திருத்தங்கள் ஓரளவு வெற்றி பெற்றாலும் வர்த்தகர்களின் வெறுப்பு மற்றும் சாத்தியமான ஊழல் உள்ளிட்ட சவால்களையும் அவர்கள் எதிர்கொண்டனர். விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம். அலாவுதீன் கல்ஜியின் விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் முதன்மை நோக்கம் பொருளாதார ரீதியானது அல்ல, மாறாக அது அரசியல் மற்றும் இராணுவ தேவைகளால் உந்தப்பட்டது. இராணுவ பலத்தை உறுதி செய்தல் டு செக்யூர் மிலிட்டரி பவர், இதுவே முதன்மையான நோக்கமாகும். மங்கோலிய அச்சுறுத்தல்களைச் சமாளிக்கவும் தென்னிந்தியாவை வெல்லவும் அலாவுதீனுக்கு மிகப்பெரிய நிரந்தர இராணுவம் தேவைப்பட்டது. ஒரு பெரிய இராணுவத்திற்கு அதிக ஊதியம் தேவைப்படும். ஆனால் சுல்தானின் கருவூலத்தால் அவ்வளவு பெரிய ஊதியத்தை வழங்க முடியவில்லை. தீர்வு. அவர் ஊதியத்தை குறைக்காமல் இராணுவ வீரர்கள் தங்களின் குறைந்த ஊதியத்திலும் வாழ வசதியாக அத்தியாவசிய பொருட்களின் விலையை கடுமையாக குறைத்து நிர்ணயம் செய்தார். கிளர்ச்சிகளை தடுத்தல் டு பிரிவென்ட் ரிவோல்ட்ஸ். குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் டெல்லியில் இருந்த நகரவாசிகள், குறிப்பாக ஏழை பிரிவினர், பொருளாதார சிரமங்களால் கிளர்ச்சியில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்தார். அரசியல் கட்டுப்பாட்டை மையப்படுத்துதல் டு சென்ட்ரலைஸ் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். சந்தைகள் மற்றும் வர்த்தகத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வருவதன் மூலம் எந்த ஒரு பிரிவும் வர்த்தகர்கள் அல்லது பிரபுக்கள் பொருளாதார ரீதியாகச் சுல்தானுக்குச் சவால் விட முடியாதபடி அவர்களின் அதிகாரத்தை துண்டிக்க அவர் விரும்பினார். விமர்சன ரீதியான ஆய்வு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்.
அலாவுதீன் கல்ஜியின் இந்த சீர்திருத்தங்கள் உறுதியான சர்வாதிகாரத்தை பயன்படுத்தியே செயல்படுத்தப்பட்டன. நேர்மறையான விமர்சனம்: அமலாக்கத்தின் வெற்றி. விலை நிலைத்தன்மை. பரணியின் கூற்றுப்படி அலாவுதீனின் விலை கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அவரது ஆட்சி காலத்தில் டெல்லியில் விலை நிலைத்தன்மையையும் பணவீக்கம் இல்லா தன்மையையும் வெற்றிகரமாக பராமரித்தன. பல நூற்றாண்டுகளாக வரலாறு காணாத விதமாக பொருட்களின் விலை ஒரே அளவில் நீடித்தது. இராணுவ பலம்: அவர் தனது இலக்கான பெரிய நிரந்தர இராணுவத்தை பராமரிப்பதில் வெற்றி பெற்றார். இந்த இராணுவமே மங்கோலிய ஊடுருவல்களையும் தென்னிந்திய படையெடுப்புகளையும் வெற்றிகரமாகச் சாத்தியமாக்கியது. நிர்வாகக் கட்டமைப்பு: திவான்-இ ரியாசத் மற்றும் ஷஹ்னா-இ மண்டி போன்ற திறமையான அதிகார அமைப்புகளை நிறுவி கடுமையான கண்காணிப்பு மூலம் சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதில் அவர் வெற்றி பெற்றார். எதிர்மறையான விமர்சனம்: கடுமையான பாதிப்புகள். அச்சத்தின் ஆட்சி. இந்த சீர்திருத்தங்கள் அச்சத்தின் ஆட்சியின் ரூல் ஆஃப் டெரர் மூலமே செயல்படுத்தப்பட்டன. வர்த்தகர்கள் விலையை மீறினால் உடல் உறுப்புகளை வெட்டுதல் போன்ற கொடூரமான தண்டனைகள் விதிக்கப்பட்டன. பொருளாதார சட்ட அமலாக்கத்திற்காக மனித உடல் பலி கொடுக்கப்பட்டது. வர்த்தகர்கள் மீதான சுமை: வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்கள் இலாப நோக்கத்தை முற்றிலும் கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு சந்தை செயல்பாட்டில் சுதந்திரம் மறுக்கப்பட்டது. இது நேர்மையான வர்த்தகர்கள் மத்தியில் சோர்வையும் இரகசிய பதுக்கல் போன்ற சட்டவிரோதச் செயல்களையும் தூண்டியது. சந்தை பரவலின்மை: இந்த கட்டுப்பாடுகள் டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே வெற்றிகரமாக பொருந்தின. தொலைதூர மாகாணங்களில் இவை பயனளிக்கவில்லை. இது சுல்தானகத்தின் பொருளாதாரத்தை பிராந்திய ரீதியாக பிரித்தது. குறுகிய கால வெற்றி: இந்த சீர்திருத்தங்கள் சுல்தானின் தனிப்பட்ட கடுமையான மேற்பார்வை தேவைப்படுவதால் அவை நிறுவன ரீதியான நீடித்த தன்மையை பெறவில்லை. அலாவுதீன் இறந்த உடனேயே அவரது வாரிசுகள் இந்த கடுமையான மற்றும் சிக்கலான அமைப்பை கைவிட்டனர். செயல்படுத்தப்பட்டதன் அளவு எக்ஸ்டென்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்: அலாவுதீன் கல்ஜியால் அவரது நடவடிக்கைகள் முழுமையாகச் செயல்படுத்தப்பட்டன என்று கூறலாம், ஆனால் அவற்றின் வெற்றி குறுகிய காலமே நீடித்தது. முழுமையான அமலாக்கம்: சுல்தான் தனது வாழ்நாள் முழுவதும் தனது நிர்வாக அதிகாரிகளை தொடர்ந்து கண்காணித்து கடுமையான தண்டனைகளை வழங்குவதன் மூலம் இந்த சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்பட்டன என்பதை உறுதி செய்தார். வெற்றியின் காரணம்: சந்தைக் கட்டுப்பாடு வெற்றிகரமாக இருந்ததற்கு காரணம் அலாவுதீன் தனது கொள்கையை தளர்த்த மறுத்ததே ஆகும். அவர் எந்த எதிர்ப்பிற்கும் மனிதாபிமான கோரிக்கைக்கும் செவிசாய்க்கவில்லை. நீடித்த குறைபாடு: இந்த சீர்திருத்தங்களின் பின்னணியில் இருந்த நோக்கம் பொருளாதார கோட்பாடுகள் அல்ல, மாறாக அவரது அரசியல் சர்வாதிகாரமும் இராணுவ தேவைகளும் ஆகும். எனவே அந்த சர்வாதிகார ஆட்சியாளர் இல்லாதபோது இந்த அமைப்பு உடனடியாகச் சரிந்தது. முடிவுரை: அலாவுதீன் கல்ஜியின் விலை கட்டுப்பாட்டு சீர்திருத்தங்கள் துணிச்சல், நிர்வாகத்திறன் மற்றும் இராணுவ மூலோபாயம் ஆகியவற்றின் உச்சத்தை அடைந்த ஒரு சர்வாதிகார பொருளாதாரச் சோதனையாக மதிப்பிடப்படுகிறது. அதன் நோக்கம் முழுமையாகச் செயல்படுத்தப்பட்டது, ஆனால் அதன் அமலாக்கம் மனிதநேயமற்றதாக இருந்ததோடு நீடித்த பொருளாதார கட்டமைப்பிற்கு பங்களிக்கவில்லை. Critically examine the price control measures of Alauddin Khilji. What was the main objective behind them and how far was he able to put them into effect? அலாவுதீன் கில்ஜியின் விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். அவற்றின் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கம் என்ன, அவற்றை எவ்வளவு தூரம் அவரால் செயல்படுத்த முடிந்தது? Alauddin Khilji's price control measures were a crucial aspect of his economic reforms, aimed at supporting his large army and administration. The main objective behind these measures was to ensure that his soldiers could afford basic necessities on their salaries, thereby maintaining their loyalty and efficiency. அலாவுதீன் கில்ஜியின் விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அவரது பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு முக்கிய அம்சமாகும், இது அவரது பெரிய இராணுவத்தையும் நிர்வாகத்தையும் ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய நோக்கம் அவரது வீரர்கள் தங்கள் சம்பளத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை உறுதி செய்வதாகும், இதன் மூலம் அவர்களின் விசுவாசத்தையும் செயல்திறனையும் பராமரிக்க முடியும்.
Key features of price control measures: fixed prices. Alauddin fixed prices for all commodities, ranging from 1.5 to 7.5 jitals, and established government granaries and markets to ensure fair prices and adequate supply. நிலையான விலைகள். அலாவுதீன் 1.5 முதல் 7.5 ஜிதால் வரையிலான அனைத்து பொருட்களுக்கும் விலைகளை நிர்ணயித்தார், மேலும் நியாயமான விலைகள் மற்றும் போதுமான விநியோகத்தை உறுதி செய்வதற்காக அரசாங்க தானிய கிடங்குகள் மற்றும் சந்தைகளை நிறுவினார். Market administration. He set up a market administration system, including market inspectors Shana, Mandi, to monitor traders and enforce price regulations. சந்தை நிர்வாகம். வர்த்தகர்களை கண்காணிக்கவும் விலை விதிமுறைகளை அமல்படுத்தவும் சந்தை ஆய்வாளர்கள் ஷானா, மண்டி உள்ளிட்ட சந்தை நிர்வாக அமைப்பை அவர் அமைத்தார். Regulations. Specific regulations were created for centralized grain markets, cloth markets, and livestock markets to prevent price manipulation and hoarding. ஒழுங்குமுறைகள். விலை கையாளுதல் மற்றும் பதுக்கலை தடுக்க மையப்படுத்தப்பட்ட தானிய சந்தைகள், துணி சந்தைகள் மற்றும் கால்நடை சந்தைகளுக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன. Effectiveness and challenges. செயல்திறன் மற்றும் சவால்கள். Temporary success. Alauddin's price control policy was successful during his reign, with prices remaining stable. தற்காலிக வெற்றி. அலாவுதீனின் விலை கட்டுப்பாட்டுக் கொள்கை அவரது ஆட்சி காலத்தில் வெற்றிகரமாக இருந்தது, விலைகள் நிலையாக இருந்தன. Limited scope. However, the policy was only effective as long as Alauddin was in power, and his son Mubarak Shah overturned the reforms after his death. வரையறுக்கப்பட்ட நோக்கம். இருப்பினும் அலாவுதீன் ஆட்சியில் இருந்தவரை மட்டுமே இந்த கொள்கை பயனுள்ளதாக இருந்தது, மேலும் அவரது மகன் முபாரக் ஷா அவரது மரணத்திற்குப் பிறகு சீர்திருத்தங்களை ரத்து செய்தார். Enforcement issues. Traders were unwilling to sell goods in Delhi due to the strict price regulations, which led to losses. To address this, Alauddin advanced money to Multani merchants to sell their goods at controlled prices. அமுலாக்க பிரச்சினைகள். கடுமையான விலை விதிமுறைகள் காரணமாக டெல்லியில் வர்த்தகர்கள் பொருட்களை விற்க விரும்பவில்லை, இது இழப்புகளுக்கு வழிவகுத்தது. இதைச் சமாளிக்க அலாவுதீன் முல்தானி வணிகர்களிடம் தங்கள் பொருட்களை கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விற்க பணத்தை வழங்கினார். Criticisms and legacy. Historians' views. Some historians argue that Alauddin's price control policy was not in the interest of the public or the state, but rather a means to support his army. வரலாற்றாசிரியர்களின் கருத்துக்கள். சில வரலாற்றாசிரியர்கள் அலாவுதீனின் விலை கட்டுப்பாட்டுக் கொள்கை பொதுமக்களின் நலனுக்காகவோ அல்லது அரசின் நலனுக்காகவோ அல்ல, மாறாக அவரது இராணுவத்தை ஆதரிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருந்தது என்று வாதிடுகின்றனர். Limited impact. Despite its temporary success, the policy's impact was limited, and it did not lead to long-term economic stability or growth. வரையறுக்கப்பட்ட தாக்கம். அதன் தற்காலிக வெற்றி இருந்த போதிலும் கொள்கையின் தாக்கம் குறைவாகவே இருந்தது, மேலும் அது நீண்டகால பொருளாதார நிலைத்தன்மை அல்லது வளர்ச்சிக்கு வழிவகுக்கவில்லை. Conclusion. Alauddin Khilji's price control measures were a significant attempt to regulate markets and control prices in medieval India. While the policy had some success during his reign, its limitations and challenges highlight the complexities of implementing such measures in a large and diverse economy. அலாவுதீன் கில்ஜியின் விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இடைக்கால இந்தியாவில் சந்தைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும். அவரது ஆட்சி காலத்தில் இந்த கொள்கை ஓரளவு வெற்றி பெற்றிருந்தாலும் அதன் வரம்புகள் மற்றும் சவால்கள் ஒரு பெரிய மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட பொருளாதாரத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை எடுத்துக்காட்டுகின்றன. அலாவுதீன் கல்ஜியின் ஏகாதிபத்திய பேரரசுவாத லட்சியங்களை அடைவதில் அவரது பொருளாதார விதிமுறைகள் முக்கியமான அடித்தளமாக இருந்தன. இந்த விதிமுறைகள் அவரது அரசாங்கத்தின் இராணுவ மற்றும் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான ஒரு மூலோபாய கருவியாகச் செயல்பட்டன.
ஏகாதிபத்தியத்திற்கான பொருளாதார விதிமுறைகளின் முக்கியத்துவம். அலாவுத்தீன் கல்ஜியின் ஏகாதிபத்திய இலக்குகளை மங்கோலிய அச்சுறுத்தலைச் சமாளிப்பது, தென்னிந்திய படையெடுப்புகளை மேற்கொள்வது மற்றும் முழுமையான அதிகாரத்தை குவிப்பது அடைவதில் அவரது பொருளாதார நடவடிக்கைகள் பின்வரும் வழிகளில் இன்றியமையாதவை. குறைந்த செலவில் ஒரு பெரிய இராணுவத்தை பராமரித்தல். அலாவுத்தீனின் ஏகாதிபத்திய வெற்றிக்கு திறமையான மற்றும் பெரிய இராணுவம் அவசியமானது. இதைச் சாத்தியமாக்கியது அவரது விலை கட்டுப்பாடே ஆகும். தேவை: மங்கோலியர்களைச் சமாளிக்கவும் தெற்கு பகுதிகளை வெல்லவும் ஒரு பெரிய நிரந்தர படை தேவைப்பட்டது. பொருளாதார பங்களிப்பு: சந்தை கட்டுப்பாட்டு முறை மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைவாகவும் நிலையானதாகவும் நிர்ணயம் செய்தார். ஏகாதிபத்திய பலன்: இதன் மூலம் சுல்தான் அதிக ஊதியம் கொடுக்காமல் தனது இராணுவத்திற்கு போதுமான வாழ்க்கை தரத்தை உறுதி செய்ய முடிந்தது. குறைந்த ஊதியத்தில் ஒரு பெரிய படையை தக்கவைக்கும் இந்த திறன் அவரின் ஏகாதிபத்திய விரிவாக்கத் திட்டங்களுக்கு நிதியளித்தது. கருவூலத்தை வலுப்படுத்துதல் மற்றும் நிதியுதவி: ஏகாதிபத்திய படையெடுப்புகளுக்கு நிலையான மற்றும் பெரும் நிதி ஆதாரம் தேவை. பொருளாதார பங்களிப்பு: விளைச்சலில் 50 விழுக்காடு வரை கராஜ் வரியாக நிர்ணயித்தல் மற்றும் நில அளவீட்டின் அடிப்படையில் வரி வசூலித்தல் போன்ற கடுமையான நில வருவாய் சீர்திருத்தங்களைச் செய்தார். ஏகாதிபத்திய பலன்: இந்தச் சீர்திருத்தங்கள் மத்திய அரசு கருவூலத்தை நேரடியாகவும் அதிக அளவிலும் நிரப்பின. இந்த பணம்தான் தென்னிந்தியாவில் மாலிக் கபூர் தலைமையிலான படையெடுப்புகளுக்கும் வடமேற்கு எல்லையில் மங்கோலியர்களை எதிர்கொள்ளவும் பயன்படுத்தப்பட்டது. உள்நாட்டு அதிகாரத்தை கட்டுப்படுத்துதல்: அலாவுத்தீன் தனது ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்த உள்நாட்டில் கிளர்ச்சிகள் இல்லாமல் தனது அதிகாரம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். பொருளாதார பங்களிப்பு: உள்ளூர் கிராமப்புற பிரபுக்களான சௌத்ரிகள், குத்துக்கள் ஆகியோரின் வரி விலக்குச் சலுகைகளை நீக்கினார். ஏகாதிபத்திய பலன்: இந்த நடவடிக்கை கிராமப்புற பிரபுக்களின் பொருளாதார மற்றும் அரசியல் பலத்தை பறித்தது. உள்நாட்டு எதிர்ப்பின்றி மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் உறுதியானது. இது சுல்தான் தனது கவனத்தை வெளி விவகாரங்களில் ஏகாதிபத்தியம் செலுத்த உதவியது. பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் அரசியல் கட்டுப்பாடு: பொருளாதார பங்களிப்பு: கடுமையான தண்டனைகள் மூலம் விலை நிர்ணயத்தை மீறுவோர் மீது பயத்தை ஏற்படுத்தி சந்தையில் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். ஏகாதிபத்திய பலன்: சந்தையில் நிலைத்தன்மை இருந்ததால் நாட்டில் பணவீக்கம் ஏற்படவில்லை. இது ஏகாதிபத்திய படையெடுப்புகள் நடைபெறும் போதும் நாட்டிற்குள் எந்தவிதமான பொருளாதார குழப்பமும் ஏற்படாமல் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்தது. முடிவுரை: அலாவுத்தீன் கல்ஜியின் பொருளாதார விதிமுறைகள் அவரது அரசியல் மற்றும் இராணுவ மூலோபாயத்தின் நீட்டிப்புகளே ஆகும். இந்த பொருளாதார கட்டுப்பாடுகளும் வருவாய்ச் சீர்திருத்தங்களும் அவருக்கு தேவையான நிதி, இராணுவ பலம் மற்றும் உள்நாட்டு அமைதி ஆகியவற்றை உறுதி செய்தன. இந்த உறுதியான அடித்தளத்தின் மீதே அலாவுத்தீன் தனது ஏகாதிபத்திய லட்சியங்களை, அதாவது தென்னிந்தியா வரையிலான விரிவாக்கம் மற்றும் மங்கோலியர்களை வெற்றிகரமாக தடுத்தல் ஆகியவற்றைச் சாதித்தார். எனவே அவரது பொருளாதார விதிமுறைகள் அவரது ஏகாதிபத்தியத்திற்கான முக்கியமான எரிபொருளாக இருந்தன என்று மதிப்பிடப்படுகிறது. The significance of Alauddin Khilji economic regulations for his imperialism. அலாவுத்தீன் கில்ஜியின் ஏகாதிபத்தியத்திற்கான பொருளாதார விதிமுறைகளின் முக்கியத்துவம். Centralized control. By establishing a centralized market control system, Khilji was able to regulate production, distribution, and pricing of essential goods, ensuring a steady supply and preventing hoarding. மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு: ஒரு மையப்படுத்தப்பட்ட சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பை நிறுவுவதன் மூலம் கில்ஜி அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விலை நிர்ணயத்தை ஒழுங்குபடுத்தவும் நிலையான விநியோகத்தை உறுதி செய்யவும் பதுக்கலை தடுக்கவும் முடிந்தது. Price stability. His price control mechanism, known as the market control system, helped maintain stable prices, curb inflation, and ensure availability of basic necessities to the population. விலை நிலைத்தன்மை.
சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பு என்று அழைக்கப்படும் அவரது விலை கட்டுப்பாட்டு வழிமுறை நிலையான விலைகளை பராமரிக்கவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் உதவியது. Revenue generation. Khilji's market policies generated revenue for his military campaigns and helped accumulate wealth, consolidating his power and authority. வருவாய் உருவாக்கம். கில்ஜியின் சந்தைக் கொள்கைகள் அவரது இராணுவ பிரச்சாரங்களுக்கு வருவாயை ஈட்டித் தந்தன, மேலும் செல்வத்தை குவிக்கவும் அவரது அதிகாரத்தையும் பலப்படுத்தவும் உதவியது. Economic self-sufficiency. By promoting domestic trade and industries, Khilji aimed to reduce reliance on foreign trade and foster self-sufficiency, strengthening the economic foundation of his empire. பொருளாதார தன்னிறைவு. உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் கில்ஜி வெளிநாட்டு வர்த்தகத்தின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து தன்னிறைவை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டார். அவரது பேரரசின் பொருளாதார அடித்தளத்தை வலுப்படுத்தினார். Social stability. By ensuring availability of essential goods and maintaining price stability, Khilji's policies helped maintain social unity and prevent civil unrest, securing the support and loyalty of his subjects. சமூக நிலைத்தன்மை. அத்தியாவசிய பொருட்களின் கிடைக்கும் தன்மையை உறுதி செய்வதன் மூலமும் விலை நிலைத்தன்மையை பராமரிப்பதன் மூலமும் கில்ஜியின் கொள்கைகள் சமூக ஒற்றுமையை பராமரிக்கவும் உள்நாட்டு அமைதியின்மையை தடுக்கவும் அவரது குடிமக்களின் ஆதரவையும் விசுவாசத்தையும் பாதுகாக்கவும் உதவியது. Fixed prices. Alauddin fixed prices for all commodities, ranging from 1.5 to 7.5 jitals, and established government granaries and markets to ensure fair prices and adequate supply. நிலையான விலைகள். அலாவுத்தீன் 1.5 முதல் 7.5 ஜிதால் வரையிலான அனைத்து பொருட்களுக்கும் விலைகளை நிர்ணயித்தார், மேலும் நியாயமான விலைகள் மற்றும் போதுமான விநியோகத்தை உறுதி செய்வதற்காக அரசாங்க தானிய கிடங்குகள் மற்றும் சந்தைகளை நிறுவினார். Market administration. He set up a market administration system, including market inspectors Shana, Mandi, to monitor traders and enforce price regulations. சந்தை நிர்வாகம். வர்த்தகர்களை கண்காணிக்கவும் விலை விதிமுறைகளை அமல்படுத்தவும் சந்தை ஆய்வாளர்கள் ஷானா, மண்டி உள்ளிட்ட சந்தை நிர்வாக அமைப்பை அவர் அமைத்தார். Regulations. Specific regulations were created for centralized grain markets, cloth markets, and livestock markets to prevent price manipulation and hoarding. ஒழுங்குமுறைகள். விலை கையாளுதல் மற்றும் பதுக்கலை தடுக்க மையப்படுத்தப்பட்ட தானிய சந்தைகள், துணி சந்தைகள் மற்றும் கால்நடை சந்தைகளுக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன. அலாவுத்தீன் கல்ஜி ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான இராணுவ படையெடுப்புகள் எக்ஸ்டென்சிவ் மிலிட்டரி கேம்பெயின்ஸ் அவரது ஆட்சியின் முக்கியத்துவத்தில் அபரிமிதமான பங்களிப்பை வழங்கின. இருப்பினும் அவரது ஆட்சி இந்த படையெடுப்புகளின் அடிப்படையில் மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படவில்லை. அவரது நிர்வாக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஒரு சமமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. அலாவுத்தீன் கல்ஜி படையெடுப்புகளின் முக்கியத்துவம். அலாவுத்தீன் கல்ஜியின் இராணுவ படையெடுப்புகள், குறிப்பாக அவரது தளபதி மாலிக் கபூர் மலிக் காஃபூர் தலைமையில் தெற்கு நோக்கி மேற்கொள்ளப்பட்டவை, இந்திய வரலாற்றில் பல காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுகின்றன. பேரரசின் உச்சபட்ச விரிவாக்கம். கிளைமாக்ஸ் ஆஃப் இம்பீரியல் எக்ஸ்பான்ஷன். புவியியல் எல்லை. அலாவுத்தீன் கல்ஜிதான் டெல்லி சுல்தானகத்தை புவியியல் ரீதியாக அதன் உச்சபட்ச எல்லைக்கு எடுத்துச் சென்றார். அவர் குஜராத், ரணதம்பூர், சித்தூர் போன்ற வட இந்திய அரசுகளை பிடித்ததுடன் விந்தியா மலைத்தொடருக்கு தெற்கே படையெடுத்த முதல் டெல்லி சுல்தான் ஆவார். தெற்கு படையெடுப்பு. மாலிக் கபூர் தலைமையிலான படைகள் யாதவர்கள் தேவகிரி, காக்கத்தியர்கள் வாரங்கல், ஹோய்சாளர்கள் துவாரசமுத்திரம் மற்றும் பாண்டியர்கள் மதுரை ஆகியோரின் தலைநகரங்கள் வரை சென்று வெற்றி பெற்றன. இது தக்காண மற்றும் தென்னிந்தியாவில் டெல்லி சுல்தானகத்தின் ஆதிக்கத்தை நிறுவியது. பொருளாதாரச் செழுமை மற்றும் நிதி ஆதாரம். செல்வ குவிப்பு. தெற்கு படையெடுப்புகள் நேரடி இணைப்பை கொண்டு வரவில்லை என்றாலும் மாலிக் கபூர் பாரிய அளவிலான செல்வத்தை, தங்கம், யானைகள் மற்றும் விலையுயர்ந்த கற்களை டெல்லிக்கு கொண்டு வந்தார்.
பொருளாதார நிலைத்தன்மை. இந்த அபரிமிதமான செல்வம் அலாவுதீன் கல்ஜியின் இராணுவ மற்றும் பொருளாதார தேவைகளுக்கு நிதி வழங்க உதவியது. இது மங்கோலிய எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் அரசின் நிர்வாகச் செலவுகளுக்கும் உறுதுணையாக இருந்தது. மங்கோலிய அச்சுறுத்தலைச் சமாளித்தல். இந்தியாவின் பாதுகாப்பு. அலாவுதீன் கல்ஜியின் ஆட்சி காலத்தில் மங்கோலியர்கள் இந்தியாவின் மீது பலமுறை தீவிரமாக படையெடுத்தனர். அலாவுதீன் அவர்களை உறுதியுடனும் வெற்றியுடனும் எதிர்கொண்டார். முக்கியத்துவம். மங்கோலியர்கள் டெல்லியின் வாயிலில் பலமுறை தோல்வியுற்றனர். இதன் மூலம் அவர் இந்திய துணைக்கண்டத்தை பாதுகாத்து மங்கோலிய பேரழிவிலிருந்து விடுபடச் செய்தார். இந்த பாதுகாப்பு இல்லையெனில் அவரது பேரரசு நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. படையெடுப்புகள் அடிப்படையில் மட்டுமே ஆட்சி முக்கியத்துவம் வாய்ந்ததா? இல்லை. அலாவுதீன் கல்ஜியின் ஆட்சி இராணுவ படையெடுப்புகளின் அடிப்படையில் மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படவில்லை. அவரது படையெடுப்புகளின் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்த நிர்வாக மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் அவருக்கு சமமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றன. நிர்வாகச் சீர்திருத்தங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். மையப்படுத்தப்பட்ட இராணுவம். தகுதியின் அடிப்படையில் மெரிட் நிரந்தர இராணுவத்தை பராமரிப்பது. குதிரைகளுக்குச் சூடு போடும் முறை டேக் மற்றும் வீரர்களின் விவர பதிவேடு செஹ்ரா ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியதில் அவர் முன்னோடியாக திகழ்ந்தார். இந்த கட்டமைப்பு இல்லாமல் விரிவான படையெடுப்புகள் சாத்தியமில்லை. நில வருவாய். விளைச்சலில் 50 விழுக்காடு வரி விதித்தல் மற்றும் நிலத்தை அளவிட்டு வரி வசூலித்தல் போன்ற அவரது புரட்சிகரமான நிதிச் சீர்திருத்தங்கள் ஏகாதிபத்திய படைகளுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை உறுதிப்படுத்தியது. பொருளாதாரச் சீர்திருத்தங்கள் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். விலை கட்டுப்பாடு. அவரது சந்தை கட்டுப்பாட்டு முறை மார்க்கெட் கண்ட்ரோல் சிஸ்டம் இராணுவ வீரர்களுக்கு குறைந்த ஊதியத்தில் கூட ஒரு பெரிய படையை பராமரிக்க உதவியது. இந்த பொருளாதார கட்டுப்பாடுதான் அவரது ஏகாதிபத்திய விரிவாக்கத்திற்கான பொருளாதார மூலோபாயத்தின் முதுகெலும்பாக இருந்தது. அரசியல் கட்டுப்பாடு. உள்ளூர் கிராமப்புற பிரபுக்களின் அதிகாரத்தை குறைத்த அவரது நடவடிக்கைகள் உள்நாட்டில் அதிகாரத்தை பலப்படுத்தி ஏகாதிபத்தியத்தை நோக்கிச் செயல்பட அவருக்கு சுதந்திரம் அளித்தது. முடிவுரை. அலாவுதீன் கல்ஜியின் விரிவான இராணுவ படையெடுப்புகள் சந்தேகத்திற்கு இடமின்றி அவரது ஆட்சியின் மிக முக்கியமான மற்றும் கண்கவர் அம்சங்களாகும். ஆனால் அவற்றின் வெற்றி மற்றும் நீடித்த தன்மைக்கு காரணம் அவரது நம்பிக்கை மற்றும் தைரியமான தலைமைத்துவம் மட்டுமல்ல, அவர் கொண்டு வந்த கடுமையான மற்றும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக மற்றும் பொருளாதாரச் சீர்திருத்தங்களுமே ஆகும். எனவே அலாவுதீன் கல்ஜியின் ஆட்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது அவரது இராணுவ திறன்கள் மற்றும் நிர்வாக புரட்சிகள் ஆகிய இரண்டின் வெற்றிக் கலவையின் அடிப்படையிலேயே ஆகும். What, in your opinion, was the significance of the extensive military expeditions undertaken during the time of Alauddin Khilji? Do you think his reign is considered significant in terms of such expeditions alone? அலாவுதீன் கில்ஜியின் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான இராணுவ படையெடுப்புகளின் முக்கியத்துவம் என்ன என்று உங்கள் கருத்து? இதுபோன்ற படையெடுப்புகளின் அடிப்படையில் மட்டுமே அவரது ஆட்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதா? Significance of Alauddin Khilji's military expeditions. Expansion of the Delhi Sultanate. His military campaigns expanded the Delhi Sultanate's territories, incorporating regions like Gujarat, Ranthambore, Chittor, and the Deccan. டெல்லி சுல்தானகத்தின் விரிவாக்கம். அவரது இராணுவ பிரச்சாரங்கள் டெல்லி சுல்தானகத்தின் பிரதேசங்களை விரிவுபடுத்தின. குஜராத், ரந்தம்பூர், சித்தூர் மற்றும் தக்காணம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியது. Consolidation of power. The expeditions helped consolidate Khilji's power, demonstrating his military skills and establishing his authority. அதிகார ஒருங்கிணைப்பு. இந்த பயணங்கள் கல்ஜியின் அதிகாரத்தை பலப்படுத்தவும் அவரது இராணுவ திறன்களை வெளிப்படுத்தவும் அவரது அதிகாரத்தை நிறுவவும் உதவியது. Defense against Mongol invasions. Khilji's military campaigns also focused on defending against Mongol invasions, protecting the Sultanate from external threats. மங்கோலிய படையெடுப்புகளுக்கு எதிரான பாதுகாப்பு.
கல்ஜியின் இராணுவ பிரச்சாரங்கள் மங்கோலிய படையெடுப்புகளுக்கு எதிராக பாதுகாப்பதிலும் வெளிப்புற அச்சுறுத்தல்களிலிருந்து சுல்தானகத்தை பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்தின. Economic benefits. The expeditions brought wealth and resources to the Sultanate, enriching the empire and supporting its administration. பொருளாதார நன்மைகள். இந்த பயணங்கள் சுல்தானகத்திற்கு செல்வத்தையும் வளங்களையும் கொண்டு வந்து பேரரசை வளப்படுத்தி அதன் நிர்வாகத்தை ஆதரித்தன. Significance of Khalji's reign. Administrative reforms. He implemented administrative reforms, including market regulations and revenue reforms, which had a lasting impact on the Sultanate. நிர்வாக சீர்திருத்தங்கள், சந்தை விதிமுறைகள் மற்றும் வருவாய் சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட நிர்வாக சீர்திருத்தங்களை அவர் செயல்படுத்தினார், இது சுல்தானியத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. Economic policies. His economic policies, including price controls and market regulations, aimed to stabilize the economy and ensure availability of essential goods. பொருளாதார கொள்கைகள், விலை கட்டுப்பாடுகள் மற்றும் சந்தை விதிமுறைகள் உள்ளிட்ட அவரது பொருளாதார கொள்கைகள் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதையும் அத்தியாவசிய பொருட்களின் கிடைக்கும் தன்மையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டிருந்தன. Cultural developments. Khalji's court was known for its cultural achievements, including architectural developments and literary works. கலாச்சார முன்னேற்றங்கள், கல்ஜியின் அரசவை கட்டிடக்கலை மேம்பாடுகள் மற்றும் இலக்கிய படைப்புகள் உள்ளிட்ட கலாச்சார சாதனைகளுக்கு பெயர் பெற்றது. Conclusion. Alauddin Khalji's military expeditions were a crucial aspect of his reign, but his significance extends beyond these campaigns. His administrative reforms, economic policies, and cultural developments also contributed to his legacy, making his reign a notable period in Indian history. அலாவுத்தீன் கல்ஜியின் இராணுவ படையெடுப்புகள் அவரது ஆட்சியின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தன, ஆனால் அவரது முக்கியத்துவம் இந்த படையெடுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. அவரது நிர்வாக சீர்திருத்தங்கள், பொருளாதார கொள்கைகள் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களும் அவரது மரபுக்கு பங்களித்தன, அவரது ஆட்சியை இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க காலகட்டமாக மாற்றியது. அலாவுத்தீன் கல்ஜி. அலாவுத்தீன் கில்ஜி டெல்லி சுல்தானகத்தில் ஒரு பொதுவான சர்வாதிகாரியாக, ஜெனரல் டெஸ்பாட் அல்லது முழுமையான சர்வாதிகாரியாக அப்சல்யூட் டெஸ்பாட் கருதப்படுகிறார். அவரது ஆட்சி முறை தனது முன்னோடியான பால்பனின் பல்பன் சர்வாதிகாரத்தை பல மடங்கு அதிகப்படுத்தியதுடன் தனது விருப்பமே சட்டம் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தது. அலாவுத்தீன் கல்ஜி ஒரு பொதுவான சர்வாதிகாரி, எ ஜெனரல் டெஸ்பாட். அலாவுத்தீன் கல்ஜி கி.பி. 1296 முதல் 1316 வரை ஆட்சி செய்தார். அவரது ஆட்சியில் அவர் மேற்கொண்ட அரசியல், நிர்வாகம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் அனைத்தும் தனது தனிப்பட்ட அதிகாரத்தை நிலைநாட்டவும் எல்லையற்ற அரசு அதிகாரத்தை மத்திய அரசுக்கு கொண்டு வரவும் பயன்படுத்தப்பட்டன. நிர்வாகத்தில் சர்வாதிகாரம் மற்றும் இராணுவ கட்டுப்பாடு. அலாவுத்தீன் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த இராணுவ சர்வாதிகாரத்தை நம்பினார். முழுமையான கட்டுப்பாடு. அவர் தனது உத்தரவுகள் கேள்விக்கு இடமின்றி பின்பற்றப்படுவதை உறுதி செய்தார். மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. அவர் 40 படைகள் போன்ற பிரபுக்களின் அமைப்புகளின் அதிகாரத்தை முழுவதுமாக ஒழித்து சுல்தானின் தனிப்பட்ட அதிகாரத்தை உயர்த்தினார். அரசாங்க விவகாரங்களில் தலையீடு. தனது பிரபுக்கள் சண்டையிடுவது, ஒன்றாக விருந்து வைப்பது அல்லது திருமண உறவுகள் கொள்வது போன்ற தனிப்பட்ட விவகாரங்களில் கூட அவர் உளவுத்துறையின் மூலம் கண்காணிக்க உத்தரவிட்டார். சுல்தானின் அனுமதியின்றி பிரபுக்கள் எந்தவொரு சமூக கூட்டத்தையும் நடத்த முடியாது. பொருளாதாரத்தில் கடுமையான சர்வாதிகாரம். அலாவுத்தீனின் சர்வாதிகாரம் மிகவும் தனித்துவமாக பொருளாதாரத்துறையில் வெளிப்பட்டது. சந்தை கட்டுப்பாடு. அவர் அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் விலையை கடுமையாக நிர்ணயம் செய்தார். இது அவரது சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலான முடிவாகும், இது சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படை விதிகளுக்கு எதிரானது. தண்டனைகள். விலை நிர்ணயத்தை மீறிய வியாபாரிகளுக்கு உடல் உறுப்புகளை சேதப்படுத்தும் அளவுக்கு கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டன. இந்தச் செயல்பாடு பொருளாதார சட்டங்களை அச்சத்தின் ஆட்சியின் மூலம் செயல்படுத்தினார் என்பதை காட்டுகிறது.
விவசாயிகள் மீதான வரி அவர் நில வரியை விளைச்சலில் 50 விழுக்காடு ஆக உயர்த்தி கிராமப்புற பிரபுக்களின் சலுகைகளை நீக்கி மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவாய் கட்டமைப்பை கொண்டு வந்தார். இது சுல்தானின் கருவூலத்தின் மீது அவரது முழுமையான கட்டுப்பாட்டை குறிக்கிறது. மதச்சார்பிலிருந்து விலகுதல். பால்பன் தனது சர்வாதிகாரத்தை மத நம்பிக்கைகளுடன் இலாஹி இணைத்தாலும் அலாவுதீன் தனது அதிகாரத்தை மதத்திலிருந்து விலக்கி பார்த்தார். உலமாக்களுக்கு மறுப்பு. அவர் உலமாக்கள் அலேமஸ் என்று அழைக்கப்பட்ட மதகுருமார்களின் ஆலோசனைகளை நிராகரித்தார். சுல்தானின் கட்டளைகள் அரசின் நலனை ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர இஸ்லாமியச் சட்டத்தை ஷரியத் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்தார். நோக்கம்: இதன் மூலம் சுல்தான் அரசியல் ரீதியாக கேள்வி கேட்க முடியாதவர் என்பதை அவர் உறுதி செய்தார். இராணுவ மேலாதிக்கம். அவர் தனது சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி தனது ஏகாதிபத்திய விரிவாக்கத் திட்டங்களை செயல்படுத்தினார். படையெடுப்புகள். மங்கோலியர்களை ஒடுக்குவது மற்றும் மாலிக் கபூர் தலைமையில் தென்னிந்தியா வரை படையெடுப்பது போன்ற அவரது இராணுவ வெற்றிகள் அவரது சர்வாதிகாரத்தின் வெற்றியாகவே பார்க்கப்பட்டது. ஏனெனில் இந்த படையெடுப்புகளுக்கு தேவையான நிதி மற்றும் மனிதவளம் அவரது கடுமையான பொருளாதார கட்டுப்பாடுகளால் சாத்தியமானது. முடிவுரை: அலாவுதீன் கல்ஜி தனது வன்முறையான இராணுவ கட்டுப்பாடு, தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் பொருளாதாரச் சட்டங்களை இயற்றுவது மற்றும் மத குருமார்களின் அதிகாரத்தை புறக்கணித்தது ஆகியவற்றின் மூலம் டெல்லி சுல்தானகத்தில் ஒரு பொதுவான மற்றும் முழுமையான சர்வாதிகாரத்தை நிறுவினார். அவரது சர்வாதிகாரம் அச்சத்தை அடிப்படையாகக் கொண்டது, ஆனால் அது குறுகிய காலத்தில் சுல்தானகத்திற்கு ஒரு அசாதாரணமான நிதி, இராணுவ மற்றும் அரசியல் நிலைத்தன்மையையும் ஏகாதிபத்திய விரிவாக்கத்தையும் வழங்கியது. Write brief essay. Alauddin Khilji was a typical despot. ஒரு சிறு கட்டுரை எழுதுங்கள். அலாவுதீன் கில்ஜி ஒரு பொதுவான சர்வாதிகாரி. Alauddin Khilji, a typical despot. Alauddin Khilji, one of the most notable rulers of the Delhi Sultanate, exemplified the characteristics of a typical despot. His reign was marked by absolute power, centralized authority, and a disregard for traditional norms and institutions. டெல்லி சுல்தானகத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஆட்சியாளர்களில் ஒருவரான அலாவுதீன் கில்ஜி ஒரு பொதுவான சர்வாதிகாரிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார். அவரது ஆட்சி காலத்தில் முழுமையான அதிகாரம், மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மற்றும் பாரம்பரிய விதிமுறைகள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணித்தல் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. Characteristics of despotism. Absolute power. Khilji have absolute power, making decisions without consulting nobles or advisors. He was the ultimate authority, and his word was law. முழுமையான அதிகாரம். கில்ஜிக்கு முழுமையான அதிகாரம் உண்டு, பிரபுக்கள் அல்லது ஆலோசகர்களை கலந்தாலோசிக்காமல் முடிவுகளை எடுப்பார். அவர் இறுதி அதிகாரம் கொண்டவர், அவருடைய வார்த்தையே சட்டம். Centralized authority. He centralized power, eliminating potential threats to his rule and consolidating his authority. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். அவர் அதிகாரத்தை மையப்படுத்தினார், அவரது ஆட்சிக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை நீக்கி அவரது அதிகாரத்தை பலப்படுத்தினார். Suppression of dissent. Khilji ruthlessly suppressed dissent and opposition, using brutal measures to maintain control. கருத்து வேறுபாடுகளை அடக்குதல், கட்டுப்பாட்டை பராமரிக்க மிருகத்தனமான நடவடிக்கைகளை பயன்படுத்தி கருத்து வேறுபாடுகளையும் எதிர்ப்பையும் கில்ஜி இரக்கமின்றி அடக்கினார். Methods of control. Secret police. Khilji maintained a vast network of spies and informers to monitor potential threats and maintain surveillance over his subjects. ரகசிய போலீஸ். கில்ஜி தனது குடிமக்கள் மீது சாத்தியமான அச்சுறுத்தல்களை கண்காணிக்கவும் கண்காணிப்பை பராமரிக்கவும் உளவாளிகள் மற்றும் தகவல் தருப்பவர்களின் பரந்த வலையமைப்பை பராமரித்தார். Military strength.
He built a strong military to enforce his rule and quell rebellions. இராணுவ வலிமை. தனது ஆட்சியைச் செயல்படுத்தவும் கிளர்ச்சிகளை அடக்கவும் அவர் ஒரு வலுவான இராணுவத்தை உருவாக்கினார். Economic control. Khilji implemented economic regulations, including price controls and market regulations, to exert control over the economy. பொருளாதார கட்டுப்பாடு. பொருளாதாரத்தின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்த கில்ஜி விலை கட்டுப்பாடுகள் மற்றும் சந்தை விதிமுறைகள் உள்ளிட்ட பொருளாதார விதிமுறைகளை அமல்படுத்தினார். Impact of despotism, stability and order. Khilji's despotic rule brought stability and order to the Delhi Sultanate, allowing for economic growth and military expansion. நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்கு. கில்ஜியின் கொடுங்கோல் ஆட்சி டெல்லி சுல்தானியத்திற்கு நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்கை கொண்டு வந்தது, இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் இராணுவ விரிவாக்கத்திற்கு அனுமதித்தது. Fear and intimidation. However, his rule was also marked by fear and intimidation, with subjects living in constant fear of his anger. பயம் மற்றும் மிரட்டல். இருப்பினும் அவரது ஆட்சி பயம் மற்றும் மிரட்டலால் குறிக்கப்பட்டது, குடிமக்கள் அவரது கோபத்திற்கு தொடர்ந்து பயந்து வாழ்ந்தனர். Conclusion. Alauddin Khilji's reign exemplifies the characteristics of a typical despot. His absolute power, centralized authority, and suppression of dissent demonstrate the defining features of despotic rule. While his rule brought stability and order, it also came at the cost of individual freedoms and liberties. அலாவுத்தீன் கில்ஜியின் ஆட்சி ஒரு பொதுவான சர்வாதிகாரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவரது முழுமையான அதிகாரம், மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மற்றும் எதிர்ப்புகளை அடக்குதல் ஆகியவை சர்வாதிகார ஆட்சியின் வரையறுக்கும் அம்சங்களை நிரூபிக்கின்றன. அவரது ஆட்சி நிலைத்தன்மையையும் ஒழுங்கையும் கொண்டு வந்தாலும் அது தனிப்பட்ட சுதந்திரங்கள் மற்றும் சுதந்திரங்களின் விலையிலும் வந்தது. அலாவுத்தீன் கல்ஜியின் சந்தை சீர்திருத்தங்கள் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ், குறிப்பாக விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், அவரது சமகால பொருளாதாரம் மற்றும் சமூகத்தின் மீது ஆழமான மற்றும் இரட்டைத்தன்மை வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்தச் சீர்திருத்தங்கள் சுல்தானகத்தின் இராணுவ மற்றும் அரசியல் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெற்றாலும் மக்களின் பொருளாதார சுதந்திரத்தை பெரிதும் பாதித்தன. சமகால பொருளாதாரத்தின் மீதான தாக்கம். அலாவுத்தீனின் பொருளாதாரச் சீர்திருத்தங்கள் டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்றன. விலை நிலைத்தன்மை மற்றும் பணவீக்க கட்டுப்பாடு. நேர்மறை. உணவு தானியங்கள், துணிகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு நிலையான குறைந்த விலையை ஃபிக்ஸ்ட் லோ பிரைஸ் நிர்ணயித்ததன் மூலம் சந்தையில் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. இது சுல்தானின் ஆயுட்காலம் வரை நீடித்தது. தாக்கம். இது குறைந்த ஊதியத்தில் பெரிய நிரந்தர இராணுவத்தை பராமரிக்க உதவியது. இந்த இராணுவமே மங்கோலியர்களுக்கு எதிராக போராடுவதற்கும் ஏகாதிபத்திய விரிவாக்கத்திற்கும் முதுகெலும்பாக இருந்தது. வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மீதான அழுத்தம். எதிர்மறை. வர்த்தகர்களுக்கு இலாபம் ஈட்டுவதற்கான சுதந்திரம் மறுக்கப்பட்டது. அனைத்து பொருட்களின் விலையும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டதால் சாதாரண சந்தை விதிகள் டிமாண்ட் அண்ட் சப்ளை செயல்படவில்லை. தாக்கம். வர்த்தகர்கள் மத்தியில் அச்சமும் அதிருப்தியும் நிலவியது. அவர்கள் குறைந்த லாபத்துடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, அல்லது விலையை மீறினால் உடல் உறுப்புகளை இழக்க நேரிடும் என்ற பயத்தில் இருந்தனர். இது வர்த்தகத்தின் இயல்பான வளர்ச்சியை பாதித்தது. பொருளாதாரத்தின் மையப்படுத்தல். தாக்கம். சந்தை கட்டுப்பாடுகள் மூலம் சுல்தான் பொருளாதாரத்தின் மீது முழுமையான அதிகாரத்தை குவித்தார். சந்தையில் உள்ள ஒவ்வொரு பரிவர்த்தனையும் டிரான்சாக்ஷன் அவரது நிர்வாகத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டது. விளைவு. சுல்தான் ஒரு சர்வ வல்லமையுள்ள பொருளாதார ஆட்சியாளராக மாறினார். இது அரசியல் கட்டுப்பாட்டை பலப்படுத்தியது. சமகால சமூகத்தின் மீதான தாக்கம். சந்தை கட்டுப்பாட்டுச் சீர்திருத்தங்கள் சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடம் மாறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தின. நகரவாசிகள், இராணுவ வீரர்கள் மற்றும் ஏழைகள் மீதான தாக்கம்.
நேர்மறை, இராணுவ வீரர்கள் மற்றும் டெல்லியில் உள்ள ஏழைகள் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெற முடிந்தது. குறைந்த சம்பளத்திலும் கண்ணியமான வாழ்க்கைச் செலவை இது உறுதி செய்தது. தாக்கம்: சுல்தானுக்கு நகரவாசிகள் மத்தியில் அமைதியும் ஆதரவும் கிடைக்க இந்த நடவடிக்கை உதவியது. இது சமூக அமைதியின்மை மற்றும் கிளர்ச்சிகளை தடுத்தது. விவசாயிகள் மீதான சுமை: லேண்ட் ரெவென்யூ கனெக்ஷன். எதிர்மறை, சந்தை கட்டுப்பாடுகள் கிராமப்புற விவசாயிகளையும் மறைமுகமாக பாதித்தன. நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி விற்க முடியாது என்பதால் விவசாயிகள் தங்கள் உற்பத்திக்கு போதுமான விலை பெறவில்லை. தாக்கம்: ஏற்கனவே 50 விழுக்காடு நில வரியை செலுத்த வேண்டியிருந்ததால் இந்த பொருளாதார கட்டுப்பாடுகள் விவசாயிகளின் பொருளாதார சுமையை மேலும் அதிகரித்தது. ஒழுங்குமுறை மற்றும் பய உணர்வு. தாக்கம்: ஷஹ்னா இ மண்டி ஷானா மண்டி போன்ற அதிகாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்ட கடுமையான ஒழுங்குமுறைகள் மற்றும் தண்டனைகள் காரணமாக சமூகத்தில் பய உணர்வு நிலவியது. விளைவு: இந்த அச்சம் சட்டத்தின் மேலாதிக்கத்தை பறைசாற்றியதுடன் சுல்தானின் சர்வாதிகாரத்தை பலப்படுத்தியது. ஒட்டுமொத்த மதிப்பீடு. அலாவுதீன் கல்ஜியின் சந்தைச் சீர்திருத்தங்களின் மதிப்பீடு பின்வருமாறு சுருக்கப்படுகிறது. வெற்றி: இந்த கட்டுப்பாடுகள் அவரது அரசியல் மற்றும் இராணுவ இலக்குகளுக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளத்தை வழங்கின. மங்கோலிய அச்சுறுத்தலைச் சமாளிக்க தேவையான இராணுவ பலத்தை மலிவான விலையில் பராமரிப்பதில் அவர் முழு வெற்றி பெற்றார். விமர்சனம்: இந்த சீர்திருத்தங்கள் மனிதநேயமற்ற சர்வாதிகாரத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டன. இது சந்தைச் சுதந்திரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை நசுக்கியது. மேலும் இந்த வெற்றி குறுகிய காலமே நீடித்தது. அவர் இறந்தவுடன் இந்தச் சீர்திருத்தங்கள் கைவிடப்பட்டு சந்தை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. எனவே அலாவுதீன் கல்ஜியின் சந்தைச் சீர்திருத்தங்கள் சர்வாதிகாரத்தின் மூலம் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் அரசியல் பாதுகாப்பை அடைந்த ஒரு தனித்துவமான ஆனால் நீட்டிக்காத முயற்சியாகும். Assess the impact of the market reforms of Alauddin Khilji on contemporary economy and society. அலாவுதீன் கில்ஜியின் சந்தை சீர்திருத்தங்கள் சமகால பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை மதிப்பிடுக. Alauddin Khilji's market reforms had a significant impact on the economy and society of medieval India, and while his policies may not directly influence contemporary economy and society, they offer valuable insights into the complexities of economic management. அலாவுதீன் கில்ஜியின் சந்தை சீர்திருத்தங்கள் இடைக்கால இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின, மேலும் அவரது கொள்கைகள் சமகால பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை நேரடியாக பாதிக்காது என்றாலும் அவை பொருளாதார நிர்வாகத்தின் சிக்கல்கள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. Key aspects of Khilji's market reforms. Price control mechanism. Khilji introduced a price control mechanism known as the market control system, which set price ceilings for various commodities to prevent price gouging and protect consumers' interests. விலை கட்டுப்பாட்டு முறை. கில்ஜி சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பு என்று அழைக்கப்படும் ஒரு விலை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். இது விலை உயர்வை தடுக்கவும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கவும் பல்வேறு பொருட்களுக்கு விலை உச்சவரம்புகளை நிர்ணயித்தது. State monopoly. He established a state monopoly over key commodities like grain, salt, and cloth, allowing the state to exert control over the economy and ensure a steady supply of essential goods. மாநில ஏகபோகம். தானியங்கள், உப்பு மற்றும் துணி போன்ற முக்கிய பொருட்களின் மீது அவர் ஒரு மாநில ஏகபோகத்தை நிறுவினார். இது மாநிலத்திற்கு பொருளாதாரத்தின் மீது கட்டுப்பாட்டை செலுத்தவும் அத்தியாவசிய பொருட்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்யவும் அனுமதித்தது. Centralized administration. Khilji's market reforms led to a more centralized administration, which helped in maintaining economic stability but also created opportunities for corruption and favoritism. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம். கில்ஜியின் சந்தை சீர்திருத்தங்கள் மிகவும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்திற்கு வழிவகுத்தன, இது பொருளாதார நிலைத்தன்மையை பராமரிக்க உதவியது, ஆனால் ஊழல் மற்றும் சார்புக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கியது. Impact on contemporary economy and society. Lessons in economic management.
Khilji's market reforms highlight the importance of balancing economic stability with innovation and competition. His policies demonstrate that while price controls can provide short-term benefits, they can also stifle economic growth and innovation. பொருளாதார மேலாண்மையில் பாடங்கள். கில்ஜியின் சந்தை சீர்திருத்தங்கள் புதுமை மற்றும் போட்டியுடன் பொருளாதார நிலைத்தன்மையை சமநிலைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. விலை கட்டுப்பாடுகள் குறுகிய கால நன்மைகளை வழங்க முடியும் என்றாலும் அவை பொருளாதார வளர்ச்சியையும் புதுமையையும் நசுக்கக்கூடும் என்பதை அவரது கொள்கைகள் நிரூபிக்கின்றன. Understanding the role of state intervention, Khilji's state monopoly over key commodities shows the potential benefits and drawbacks of state intervention in the economy. While state intervention can ensure essential goods are available, it can also lead to inefficiencies and corruption. அரசு தலையீட்டின் பங்கை புரிந்துகொள்வது. முக்கிய பொருட்களின் மீதான கில்ஜியின் அரசு ஏகபோகம் பொருளாதாரத்தில் அரசு தலையீட்டின் சாத்தியமான நன்மைகள் மற்றும் தீமைகளை காட்டுகிறது. அரசு தலையீடு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய முடியும் என்றாலும் அது திறமையின்மை மற்றும் ஊழலுக்கும் வழிவகுக்கும். Historical context. Khilji's market reforms were shaped by the economic and social context of medieval India. Understanding the historical context of economic policies can provide valuable insights into their impact and effectiveness. வரலாற்று சூழல். கில்ஜியின் சந்தை சீர்திருத்தங்கள் இடைக்கால இந்தியாவின் பொருளாதார மற்றும் சமூக சூழலால் வடிவமைக்கப்பட்டன. பொருளாதார கொள்கைகளின் வரலாற்று சூழலை புரிந்துகொள்வது அவற்றின் தாக்கம் மற்றும் செயல்திறன் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்க முடியும். Impact on specific groups. Merchant class. Khilji's market reforms had a significant impact on the merchant class, limiting their economic autonomy and potentially reinforcing social hierarchies. வணிக வர்க்கம். கில்ஜியின் சந்தை சீர்திருத்தங்கள் வணிக வர்க்கத்தின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதார சுயாட்சியை கட்டுப்படுத்தி சமூக படிநிலைகளை வலுப்படுத்தும் திறனை கொண்டிருந்தன. Consumers. The price control mechanism helped protect consumers' interests by preventing price gouging and ensuring availability of essential goods. நுகர்வோர். விலை கட்டுப்பாட்டு வழிமுறை விலை ஏற்றத்தை தடுப்பதன் மூலமும் அத்தியாவசிய பொருட்களின் கிடைக்கும் தன்மையை உறுதி செய்வதன் மூலமும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க உதவியது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.